सीतापति राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा। जय जानकीकांत स्मरण जय जय राम राम। हर नम पार्वती पदये हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सबल साधुमंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुभ शौनक भीष्म दाल्भ्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिवान परम भागवतान स्मरामि। श्री भवन बोधेंद्र स्वामी की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। श्री अपदिயான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தில் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யக்ஞத்தில் நம்ம பாகவதம் உபன்யாசம் பண்ணுறோம், பாகவத பாராயணம் பண்ணுறோம், ராமாயணம் பாராயணம் பண்ணுறோம், ராமாயண உபன்யாசம் பண்ணுறோம், நாமசங்கீர்த்தனமும் பாடுறோம். அதனால் இந்த உபன்யாசத்தை வச்சுலாம் ஒருத்தர் எடை போட முடியாது. நம்ம என்ன கேட்டோம், இப்போது எனக்கே தெரியல, சில பேர் பார்த்தா நம்மளை கண்காணிக்கிறார்கள் என்பது நான் அப்புறமா தான் ரொம்ப நாள் பொறுத்து தான் நம்ம உணர்கிறேன். ஆஹா, நம்மளை கண்காணிக்கிறார்கள் இப்போ தான் உணர்கிறேன். சொல்லப்போனால் கொஞ்ச நாளாக தான் நான் உணர்கிறேன். நம்ம அதான் சொல்கிறேன், 1000 கண்கள் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறது. நம்ம நினச்சிருக்கோம் யாரும் பார்க்கலன்னு, அப்படி கிடையாது. 1000 கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது நம்ம. ஆனால் நம்மளுக்கு தெரியல, நம்ம யார் கவனிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அதனால தான் சொல்கிறேன், இந்த பேர் இது போல் சில பேர் வந்து நம்மளை கணிக்கிறார்கள். இந்த யூடியூப்பில் நம்ம உபன்யாசம் பண்ணுறோம், இதை வச்சுலாம் உபன்யாசம் பண்ணுற நான் மட்டும் இல்லை, எல்லாருமே சொல்கிறேன். எல்லாரையும் உபன்யாசத்தை வச்சுலாம் அவர் அப்படி தான் இருப்பார், இந்த உபன்யாசம் பண்ணுற இந்த அளவுக்கு ஞானம் உள்ளவராக தான் இருப்பார், இந்த அளவுக்கு பக்தி உள்ளவராக தான் இருப்பார், இந்த அளவுக்கு அனுபவம் உள்ளவராக தான் இருப்பார் அப்படின்னு நம்ம கணிச்சிடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அது வேறு, உபன்யாசம் வேறு. அது வியாசபீடத்தில் உட்காந்தாலே பகவான் அந்த ஞானத்தை எல்லோரும் கொடுப்பான். அது வேறு விஷயம். அதே சமயத்தில் அது அனுபவத்தில் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அது நேரில் அவரில் போய் பார்த்தா தான் தெரியுமே ஒழிய, நேரில் அவர்களோட பழகினா தான் தெரியுமே ஒழிய. அதுவும் நல்லா பழகணும், நெருக்கி பழகணும். ஸ்னிக்தஸ்ய சிஷ்யஸ்ய குரவோ குஹ்யம் அப்பிதா. அந்த குருனுடைய ரகசியம் ஸ்னிக்தமான சிஷ்யனுக்கு தான் தெரியுமே ஒழிய மற்றவங்களுக்கு தெரியாது. அப்படி நெருக்கமுள்ள சிஷ்யர்களுக்கு குருனுடைய ரகசியம் தெரியுமே ஒழிய தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு அவர் போப்பா, அவர் ஒரு சம்சாரி, அவர் குடும்பஸ்தர், அவர் எல்லா ஆசைகளும் உடையவர் அப்படின்னு தெரியும். இல்லைன்னா அவர் ஒரு அஜ்ஞானி, அது பழக தெரியாது, எப்போத்தாலும் பாகவதம் ராமாயணம் படிச்சுன்னு இருக்கார் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஆக மொத்தம் இப்படியும் இல்லை அப்படியும் இல்லை, அவருடைய கேரக்டர் வேறு அப்படின்னு யாருக்கு தெரியணும். ஸ்னிக்தஸ்ய சிஷ்யஸ்ய குரவோ குஹ்யமப்பிதா. நெருங்கினவர்கள் பழகினவங்களுக்கு தான் தெரியுமா குருனுடைய ரகசியம் என்னன்னு. அப்போது அந்த ரகசியத்தை அவங்க வெளிப்படுத்திடுவாங்க அந்த சிஷ்யனுக்கு. மற்றவங்களால் எவ்வளவு காலம் இருந்தாலும் வெளிப்புறமாக பழங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாது. அதனால் நம்ம உபன்யாசம் பண்ணுறதை வச்சோ இல்லை நம்ம பாராயணம் பண்ணுறதை வச்சோ எதை வச்சோ ஒருத்தரை நாம் எடை போட்டக்கூடாது. யாருமே சொல்கிறோம், பொதுவாகவே உபன்யாசம் பண்ணுறவங்களோ பாராயணம் வச்சு இவங்க இப்படி தான் இருப்பாங்க, இந்த உபன்யாசம் பண்ணுறவங்க மாதிரி தான் இருப்பாங்க, இந்த உபன்யாசம் பண்ணுறது போல் தான் அவங்க வாழ்க்கை நடத்துகிறாங்க அப்படின்னு நம்ம யூகிச்சிடக்கூடாது. நேரில் பழகினா தான் தெரியும். கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ஒன்று. அப்போ நம்ம ஆச்சாரம் அனுஷ்டானமாக கடைப்பிடிக்கிறோமா இல்லையா அப்படின்னு யாருன்னா தெரியுமா? தெரியாது. நம்ம வேஷம் போடலாம், நான் எவ்வளோ ஆச்சாரமாக இருக்கேன் பார், கரெக்டாக காலையில் 4 மணிக்கு எழுந்து ஸ்நானம் பண்ணுறேன், இது பண்ணுறேன் அப்படி இப்படின்னு நான் சொல்லலாம்.
நான் கடன் பிடிக்கிறேன்னா இல்லையான்னு தெரியணும் இல்லை. அப்போ நேரில் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். எங்களுக்கு வந்து 2 மாடி வீடு. மேல் மாடியில் நான் வந்து தனியாக செப்பரேட்டாக இருக்கேன். கீழ் வீட்டில் வந்து எனக்கு மனைவி குழந்தைகள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தா கீழ் வீட்டில் இருக்காங்க. அது எல்லா வசதிகளும் இருக்குது. மேல் வீட்டில் ஒரு சின்ன ரூம் மட்டும்தான். ஆனால் அந்த மேல் வீட்டுக்கு மேலே வந்து ஓடு இருக்குது, ஓடு சிமெண்ட் ஓடு. அந்த சிமெண்ட் ஓடு ஓட்டையாகி ஒழுகிட்டு இருக்குது, ஃபுல்லாக தண்ணிலாம் ஒழுகுது. ஆனால் நான் சொகுசாக வாழணும்னு நினச்சா கீழ் வீட்டுக்கு போயிடலாமே. ஆனால் கீழ் வீட்டு வந்து போகாமல் மேல் வீட்டில் ஏன் இருக்கிறேன் அப்படின்னா ஒழுகிறது இல்லையா? அது ஒழுகும்போது குளிர் எடுக்கும். அந்த ஃபுல்லாக ஒழுகிற வீட்டில் தான் ஒரு ஓரமாக ஒதுங்கி பாய் போட்டு படுத்துன்னு இருப்பேன். அதான் செய்கிறேன் போட. அதுதான் ஃபுல்லாக ஒழுகிறது. சரி, அந்த ஒழுகிறத சரி பண்ணிடலாமே, ஓடையே மாற்றிடலாமே, சிமெண்ட் ஓடு தானே மாற்றிடலாமே, சிமெண்ட் ஓடு மாற்றிடலாம். ஃபுல்லாக ஏதாவது தார் ஷீட் கூட நானே அப்படிலாம் வேணாம், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுவேன்னு தான் சொல்லுவேன். ஏதோ போட்டு பார்த்தேன், தார் ஷீட்லாம் போட்டு பார்த்தேன், அப்போ கூட ஒழுகிறது. ஆனால் அந்த ஒழுகிறத வீட்லேயே வாழணுமா? ஏன் கீழே போயிடலாமே? வேணாம். நமக்கு பிராரத்த கர்மா இதை அனுபவிக்கணும்னு பகவான் கொடுத்துருக்கான். அதை அனுபவித்து தான் கழிக்கணும். அப்பைய தீட்சிதர்னு ஒரு மகாத்மா, அப்பைய தீட்சிதர்னு ஒரு மகாத்மா. அந்த மகாத்மாவுக்கு வயிற்று வலி, தீராத வயிற்று வலி, ரொம்ப கொடுமையாக இருக்கும். அந்த வயிற்று வலிலாம் அது தாங்க முடியாத வயிற்று வலி. அது தீர்த்தகத்துக்கு ஏதாவது வைத்தியம் பண்ணிக்கலாமே, என்ன வைத்தியம் பண்ணிக்க மாட்டாங்க மகாத்மாக்கள்லாம். அப்போது ஒரு ராஜா வரார். அந்த ராஜா இடத்துல பேசும்போது என்ன பண்ணுவார், அந்த அப்பைய தீட்சிதர் வந்து என்ன பண்ணுறார், அந்த வயிற்று வலியை பக்கத்தில் ஒரு தர்பை இருக்குது, அந்த தர்பையில் எடுத்து வச்சிடறார். அந்த வயிற்று வலியை எடுத்து வச்சிட்ட உடனே அப்போ அந்த ராஜா இடத்துல பேசுகிறார், ரொம்ப நேரம் பேசுகிறார். ஆனால் குருநாதர் வந்து பேசும்போது நம்ம பவ்யமாக தான் பேசணும். அப்போ அந்த ராஜா பார்த்து ரொம்ப நேரம் கேட்கணுன்னு ஒரு ஆசை, ஆனால் கேட்காமே இருக்க முடியல. ஆனால் அது கேட்கறது நாகரிகம் இல்லை அப்படின்னு இந்த ராஜா பொறுத்துன்னு இருக்கார். கடைசியில் சரி, எல்லாம் சம்பாஷணைகள்லாம் முடிஞ்சது, ராஜெல்லாம் அப்படி நடக்குது, மக்கள் லட்சமாக இருக்கா அப்படி இப்படின்னு பேசினே இருந்தார். சரி சுவாமி, உங்களுடைய தரிசனம் கிடச்சது எனக்கு பெரும் பாக்கியம் அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருந்தார். கடைசியில் சுவாமி ஒரே ஒரு விண்ணப்பம் கேட்கலாமா? சொல்லு, பரவாயில்ல கேளுப்பா அப்படின்றார் அப்பைய தீட்சிதர். இல்லை, பக்கத்தில் பார்த்தா நான் வந்ததுலேருந்து பார்த்துன்னு இருக்கேன், இந்த ஒரு தர்ப்பை வந்து துடிச்சுட்டே இருக்குது. அது என்ன, அது உள்ள என்ன இருக்குது, அது ஏன் துடிச்சுட்டே இருக்குது அது தர்ப்பையானது? அதுவா, ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு வந்து தீராத வயிற்று வலி. அந்த வயிற்று வலி வந்து தாங்க முடியல என்னால். அந்த வயிற்று வலியோடு உங்க கூட நான் ஃப்ரீயாக சம்பாஷணை பண்ண முடியாது. அதனால் அந்த வயிற்று வலி கொஞ்சம் நேரம் அந்த தர்ப்பையில் எடுத்து வச்சுட்டேன். அப்புறமா நீ போன பிறகு மறுபடியும் எடுத்து நான் வயிற்றில் விட்டுப்பேன். அப்புறமா நான் அந்த வேதனையை அனுபவிப்பேன் அப்படின்னு. ஏன்னா ஏன் அதை போக்கிடலாமே? அப்படி இல்லை, பிராரத்த கர்மா நம்ம அனுபவித்து தான் தீர்க்கணும்னு இருக்கும்போது அதை நம்ம தவிர்க்கக்கூடாதுப்பா. இல்லைன்னா அதுக்குன்னு ஒரு பிறவி எடுக்கணும். அடுத்த பிறவியில் சரம கலேவரம் கடைசி ஜென்மாவாக பகவான் இதை நியமிச்சிருக்கும் போது நான் இந்த பல்லக்கு தூக்கணும்னு எனக்கு விதிக்கப்பட்டிருக்கு. அதனால் கூப்பிட்டோடனே என்ன பண்ணார், பரத யோகேஸ்வரர் வந்து அந்த சரித்திரத்தில் பாருங்கள். சரம கலேவர் அப்படிப்பட்ட பிரம்மானுபவம் பெற்றவராகிய பரத யோகேஸ்வரரே கடைசியில் என்னென்ன பல்லக்கு தூக்குனார். தலையெழுத்தே கிடையாது. காலி வழியில் வெட்ட வரும்போது கூட பேசாமல் இருந்தார். நான் எப்படியாப்பட்ட பிரம்மனிஷ்டன் தெரியுமா, ஒரு சாபம் கொடுத்தா நீங்களாம் பஸ்மமாகிடுங்க அப்படின்ட்டு சாபம் கொடுக்கல. புரியுதுங்களா? ஒரு சின்ன பையன் கௌசிகர் கோத்திரத்தில் பிறந்த அப்படியேப்பட்ட சுங்கின்னு ஒரு பையன் அந்த வேதத்தின் அவனுக்கே அந்த சாபம் கொடுக்குற வல்லமை இருக்கும்போது பிரம்மானுபவத்தில் இருக்கக்கூடிய பரத யோகேஸ்வரர் ஒரு சாபம் கொடுத்ததுன்னா அந்த தன்னை வெட்ட வந்தவங்களாம் பஸ்மாக்குறதுன்ட்டு எரிச்சி சாம்பலாக இருக்கலாம். ஆனால் அப்படி செய்ய மாட்டார். கழுத்தில் கத்தி வரும்போது கூட பொறுத்துட்டு இருப்பாங்க. அது ரொம்ப பெரிய பக்குவம். ஆனால் அந்த அளவுக்குலாம் பக்குவம் அடையினா ரொம்ப கஷ்டம். அப்போ அவர் பல்லக்கு தூக்குனாருன்னா, பல்லக்கு தூக்குனதுன்னா தனக்கு விதிக்கப்பட்டிருக்கு, அதை கழிச்சிடுமே. அது வேறு ஏன் வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு பிறப்பு எடுக்கணும் அதுக்குன்னு, அதை கழிக்கிறதுக்கு. அதனால தான் அந்த அப்பைய தீட்சிதர் சொல்கிறார், அப்பா பிராரத்த கர்மா அனுபவித்து தான் தீர்க்கணும். அதனால் வந்து நான் நீ போனவொடனே அந்த வயிற்று வலி எடுத்து விட்டுப்போம்பா.
இல்லைன்னா உங்களை சுதந்திரமாக சம்பாஷணை பண்ண முடியாது அப்படின்ட்டு. அப்போ சில விஷயங்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு மகாத்மா காலில் சாஷ்டமாக விழுந்துட்டார். நீங்கள் அல்லவா பெரிய மகாத்மாக்கள், நாங்களாம் எவ்வளோ வைத்தியர்களை வச்சுருக்கோம், எவ்வளோ இது பண்ண, எவ்வளோ சொகுசான வாழ்க்கைலாம் வாழறோம். ஆனால் கொஞ்சம் துன்பம் எங்களால் தாங்க முடியல, சின்ன விஷயம் கூட. ஆனால் தீராத வைத்திய வழியில் நீங்கள் துடிக்கிறீர்களே சுவாமி, இது என்ன இது? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போய்ட்டு வா. அவ்வளோதான். அவர் ராஜா விடைபெற்று விட்டார். அதுக்கு பிறகு அந்த வயிற்று வலியை தாங்கிட்டு சகிச்சிருக்க. திதிக்ஷவக காருணிகாக, இதான் சாதுவக சாது பூஷணகா. சாதுக்களுடைய லட்சணங்களை சொல்லும்போது எல்லாத்தையும் பொறுத்து கொள்வர்கள் தான் சாதுக்கள். அது பிரசாந்தாக, அந்த சாந்த சித்தர்களாக உடையவர்களாக இருப்பாங்க. திதிக்ஷவா காருணிகாக சுஹൃதா சர்வதேகினாம், தனக்கு வேதனைகளை உண்டாக்கினவர்களிடத்தில் கூட விரோதமும் பாராட்டாமல் அவர்களுக்கும் நன்மையை விரும்புவார்கள். தன்னுடைய வேதனைகளை பொறுத்து கொள்வார்கள். பிறருக்கு வேதனை வந்தால் அதை போக்குவதற்காக முயற்சிப்பார்கள். இதுதான் சாதுக்கள் லட்சணம்னு சொல்லும்போது ரொம்ப கடுமை, இதெல்லாம் ரொம்ப கொடுமை. அது மாதிரி எனக்கு வந்து என்னென்னா பெரிய பெரிய பணக்காரெல்லாம் வந்தாங்க, ஒரு 2-3 பேர். இந்த போல் ஓடெலாம் மாற்றிடலாம், நீங்கள் அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் மாற்றி கொடுத்துறோம் ஓடலாம்னு. எப்போ அந்த பணம் எங்களே இருக்குது, ஓடு மாற்றக்கூடிய பணம் எங்களே இருக்குது, எனக்கு வீடு ஒழுகுதுன்னு பற்றி கவலை இல்லை, அது ஓடு மாற்றத்தை பற்றி பெரிய விஷயம் இல்லைப்பா, மாற்றலாம், இருக்கட்டும் அது பாட்டு. என்னால் சரி சும்மா தார் ஷீட்டு போட்டு லைட்டாக ரொம்ப ஒழுகுதுனால தார் ஷீட்லாம் போட்டு கொஞ்சம் மூடி பார்த்தேன். அப்போது எப்படி இருந்தாலும் ஒழுகின்றே தான் இருக்குது. அப்போது எவ்வளோ நான் சிமெண்ட்டு போட்டு பூசி பார்த்தேன், தார் ஷீட்டு போட்டு இது பண்ணி பார்த்தேன், என்னென்னவோ போட்டு பார்த்தாலும் அப்புறமா அந்த பேனர் இருக்குது இல்லையா, அந்த பேனர்லாம் போட்டு மூடி பார்த்தேன், அப்படியும் ஒழுகுறது இந்த ஓடு வீடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இதை அனுபவிக்கணும், இந்த ஒழுகுற வீட்டில் நான் இருந்தாகணும் அப்படின்னு எனக்கு தலையில் எழுதியிருக்கு. அது யார் மாற்றத்துக்கு நாம்? அப்போ மறுபடியும் முயற்சி பண்ணால் கூட அப்போ ஓடெல்லாம் மாற்றிட்டா சரியாயிடுனா சரியாகிறது முக்கியம் இல்லை. ஆனால் நான் அனுபவிக்கணும்னு எழுதியிருக்கு இல்லையா, அதை நான் அடுத்த பிறகு தள்ளி போடணுமா? இந்த பிறகுலேயே அனுபவிச்சுடுமே அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ணோம். அப்போ இந்த ஓடு வீடு சொல்ல ஃபுல்லாக ஒழுகிறது. நேற்று கூட அந்த ஒழுகிற வீட்டில் தான் ஃபுல்லாக சத்தம் பட்டுன்னு, அதனால தான் அந்த வாய்ஸ் கேட்டால் அப்போ தெரியும் உங்களுக்கு. அதில் அப்படியே ஃபுல்லாக ஒழுகிறது, அது போல் அந்த சத்தம் கேட்டுனே இருக்கும். அதில் தான் உபன்யாசம் பண்ணேன். உடம்பும் சரியில்லை. அப்படி இருக்கும்போது எனக்கு தான் ஓடுக்கு காசு இல்லையா, இல்லை ஓட்டை மாற்ற முடியாதா, இல்லை வேறு ஏதாவது பண்ண முடியாதா? பண்ண முடியும். 2 பணக்காரர்களும் கேட்டாங்க, நான் ஓட்டை மாற்றி கொடுத்துட்றேன், எல்லாம் பண்ணி கொடுத்துட்றேன், நீ ஏன் அப்படி ஒழுகுற வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனாப்பா அதெல்லாம் பகவான் செயல், அதெல்லாம் வந்து பிரார்த்தம் இருக்கட்டும். அது ஒழுகுடன் இருக்குது. நான் எவ்வளோ அதை சரி பண்ணி பார்த்தேன், அந்த ஓட்டை நடக்கலை. சரி ஓகே, அந்த ஓட்டையெல்லாம் அந்த 2 ஓடு இணையிற இடத்துல வந்து சிமெண்ட்லாம் போட்டு அடித்து பார்த்தேன், அப்போல்லாம் கூட நடக்கலை. அதுக்கப்புறமா இந்த தார் ஷீட்லாம் போட்டு பார்த்தேன், அப்போ கூட அது பாட்டு ஒழுகின்னு தான் இருக்குது. அது எப்படியோ ஒரு இடத்துல ஒழுகின்றே இருக்குது. அது பாட்டுக்கு ஒரு இடத்துல 2-3 இடத்துல அப்படியே ஃபுல்லாக ஒழுகின்றே இருக்குது, லைனாக ஒழுகுது. என்ன பண்ணுறது? ஃபுல்லாக அந்த தண்ணியில் தான் செத்த அதில் இருக்கிறோன்னா அதுதான் நம்மளுக்கு பகவான் விதிச்சிருக்கான். கீழே போய் சொகுசாக இல்லாமல் என்ன, கீழே ஒன்றுமே இருக்காது, கீழே ஒழுகாது, வெயிலும் தெரியாது, நல்லா கீழே வந்து ஜில்லுன்னு இருக்கும். அதே சமயத்தில் மேலே தான் நம்ம ஓடு போட்டிருக்கோம், மேல் ரூம் ஒன்று இருக்குது இல்லையா, மேலே வந்து ஓடு போட்டிருக்கோம். அப்படின்னும் போது அங்கே கீழே எப்படி ஒழுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே சமயத்தில் கீழே வந்து வெயில் காலத்துலேயும் குளிர்ச்சியாக இருக்கும். ஆனால் அங்கே சிமெண்ட் ஓடு வெயில் காலத்தில் அனல் அடிக்கும் பாரு முகத்தில், அப்படியே ஃபேனை பார்த்தா ஃபேன் போடவே வேணாம்னு தோணும். அப்படி ஃபேன் போடலன்னா அப்படியே உஷ்ணம் குறையும் இந்த சிமெண்ட் ஓட்டில். அப்போ என்ன இதெல்லாம் இப்போ சரி பண்ணலாம், எதுக்கு சரி பண்ணணும்? எதுவும் பண்ண வேணாம், அப்படியே விடு, அவ்வளோதான். அப்போது இது ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இது நான் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு கிடையாது, என்னமோ தெரில, இயற்கையாகவே பகவானே குருவை ஆசிரிச்சதுனால அப்போது பகவான் எனக்கு புரிய வைக்கிறான். என்ன பரிகாரம் பண்ணாலும் அது மறுபடியும் ஒழுகிட்டு தான் இருக்குது ரோடு. அதே சமயத்தில் என்ன தான் கீழே போனேன்னு நினச்சாலும் கீழே எனக்கு சம்மந்தம் இல்லை, மேலே தான் இருக்கணும். இந்த மேல் வீடு தான் எனக்கு சாநித்தியமாக இருக்குது. இங்கே தான் பாகவதம் படிச்சிருக்கோம், ராமாயணம் படிச்சிருக்கோம். இங்கே தான் நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் அந்த உடம்பு சொகுசை விட மனசு சொகுசு தான் ரொம்ப முக்கியம். மனசுக்கு சொகுசாக இருக்கிறது பாகவதம் ராமாயணம் தான். அதனால் எனக்கு இந்த மேல் வீட்டில் இருக்கிற சாநித்தியம் கீழ் வீட்டில் கிடையாது.
மேல் வீட்டில் இருக்கிற சாநித்தியம் கீழ் வீட்டில் கிடையாது. கீழ் வீட்டில் சொகுசாக இருக்கலாம், வேணாம். மேல் வீட்டில் போனால் பாகவதம் படிக்கலாம், ராமாயணம். அந்த கவர்ச்சி அப்போ இந்த உஷ்ணத்தை தாங்கிண்டா அது வெயில் காலத்தில், மழை காலத்தில் இந்த ஒழுகிறத தாங்கிண்டா அது இங்கே இருக்கிறது தான் எனக்கு சௌக்கியம். எங்கேயோ ஒரு மூலையில் அப்படியே ஓரமாக ஒண்டி கிடந்தாலும் பாகவத ராமாயணம் படிச்சுன்னு இருக்கலாம், பகவான் நாமா சொல்லி இருக்கலாம், ராமநாமா அதுவுமே கீர்த்தனம் பண்ணலாம். இதில் இருக்கிற சந்தோஷம் எனக்கு சொகுசான அந்த வீட்டில் இல்லை, கீழ் வீட்டில் கிடையாது. அங்கே போனால் டிவி போட்டுருவாங்க, ஃபோனை பார்த்துன்னு இருப்பாங்க, தேவையில்லாத பேச்சு பேசின்னு இருப்பாங்க, யாரோ வந்துன்னு போயின்னு இருப்பாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. நம்ம மேல் வீட்டில் இருக்கிறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு இருக்கேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போது இது நம்மளுக்கு அனுபவித்து தீர்க்கணும் இருக்குது. ஒழுகிற வீட்டு இருக்கட்டுமே. வர்ண தேவன் நம்ம வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு இந்திரன். அது ஏன் வேணாம்னு சொல்லுவேன்? ஆகாசுக்கு அங்கேயே பூமிக்கு வருது, நான் வேணாம்னு சொல்ல முடியுமா? வரட்டுமே அப்படின்னு அது மாதிரி ஏன் சொல்கிறேன்னா, சில விஷயங்கள் இயற்கையாக நடக்கிற விஷயத்தை நம்ம மாற்றணும்னு நினைக்கவே கூடாது. அதை மாற்றணும்னு நினச்சாலும் மறுபடியும் அதான் நடக்கும். அப்போது எவ்வளோ இந்த ஓடை அடைச்சி பார்த்தாலும் மறுபடியும் ஒழுகிறது. அப்படின்னா பண்ண முடியும்? அப்படியே விட்டுடணும், அவ்வளோதான். பகவான் நம்மளை இப்படி வச்சுருக்கான், இதுதான் உனக்குன்னு. அதுக்கப்புறம் நம்ம மாற்றத்துக்கு நம்ம யார்? ரொம்ப கஷ்டப்பட்டு மாற்றினா மாறிடும். இப்போ ஓடெல்லாம் ஃபுல்லாக மாற்றி நம்ம எல்லாம் பூசி இது பண்ணால் கூட மாறிட்டு நம்ம சொகுசாக வாழலாம். அது முக்கியமே இல்லை. ஓட்டியே மாற்றிடலாம். ஓட்டை நம்ம தார் ஷீட்டு போட்டு ஒட்டிக்கின்னு, சிமெண்ட் போட்டு ஒட்டிக்கின்னு நம்ம மாற்றி மாற்றலாம் விட்டுடணும். அப்போ ஓடியே மாற்றிட்டான்னா ஃபுல்லாக மாறிடும், சொகுசு வாழ்க்கை கிடச்சிடும். ஆனால் துன்பம் வேறு விதத்தில் வரும். சர்வத்திர வியசனாபகத்தியா, எந்த விதத்தில் போனாலும் எப்படி இருந்தாலும் துன்பம் வரதான் செய்யும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதே ஒரு ஆன்மீக சாதனையில் ஒரு படி. அது 25 உபாயங்கள் அது ஒரு உபாயமாக சொல்லியிருக்கார் ரிஷபதேவர். சர்வத்திர வியசனாபகத்தியா, எந்த விதத்துலேயும் துன்பங்கள் வந்து தான் தீரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா. அப்படி அதனால் ஓட மாற்றலை, அப்படியே இருக்கட்டும். நடக்கட்டும், அவ்வளோதான். ஒழுகிட்டே இருக்கணும், அவ்வளோதான். நமக்கு என்ன பாகவத புஸ்தகம் நினைக்கக்கூடாது. அப்படியும் ஒரு சமயத்தில் பாகவத புஸ்தகம் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக அங்கே வச்சுட்டேன். அந்த பாகவத புஸ்தகம் அப்படியே நனைஞ்சு போச்சு, அப்படியே ஊறி போச்சு. மூலபாராயண புஸ்தகம் மனசே கஷ்டமாயிடுச்சு. அப்புறமா அதை வெயிலில் கொண்டு போய் காய வச்சு எல்லாம் பண்ணால் அப்படியே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு அந்த புஸ்தகம். ஆனால் இப்போ நல்லா இருக்குது, அதை அப்படியே வச்சுட்டேன். அதனால் எங்கன்னா ஒழுகிற இடத்துல புஸ்தகம் வைக்கக்கூடாது, அதை மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கும். வேறு ஏதாவது நினச்சா விட பரவாயில்ல, புஸ்தகம் நினைக்கக்கூடாது. பாகவத புஸ்தகம் அதான் முக்கியம். அப்படி அதனால் வசதிகளை பெருக்கிறது அதான் சொல்கிறேன், வசதிகள் பெருக்கிறது முக்கிய விஷயம் இல்லை. ஆனால் நம்ம பிரார்த்த கர்மாவை நம்ம தவிர்க்கக்கூடாது, அதை அனுபவித்து தான் தீர்க்கணும். சில விஷயங்கள் இப்போது இயற்கையாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை மாற்றக்கூடாது. மாற்றணுன்னா இப்போது பல்வலி, சரியான பல்வலி எனக்கு ஒரு சொத்த பல் பயங்கரமாக வலி தாங்க முடியல. அப்போது அதுக்கு என்னென்னவோ பண்ணி என்னென்னவோ அந்த பேஸ்ட்டெல்லாம் இருக்குது, சென்சோடைன், அதெல்லாம் வச்சு என்னென்னவோ பண்ணி பார்த்தேன். ஆனாலும் பார்த்தா மறுபடியும் பல்வலி தாங்க முடியல. எப்படி இருந்தாலும் பல்வலி வந்துகிட்டே இருக்குது. அப்போ என்ன பண்ணோம், என்னென்ன பண்ணி பார்த்தோம். அப்போ என்ன சொன்னாங்க, டாக்டர்லாம் போனால் பல்லை பிடிங்கிட்டுங்க, பல்லை பிடிங்கிட்டா வலி தீர்ந்து போனோம். பல்லை பிடுங்க மாட்டேன், அவள் பல்லை அடைச்சிடுங்க. பல்லை அடைச்சா அது ஃபுல்லாக இது போட்டு நோண்டி நுங்க எடுத்து ஃபுல்லாக அதை அதெல்லாம் வேணாம். அது ரூட்லாம் பயங்கரமாக வலிக்கும். சரி அப்படியே இருக்கட்டும், அவ்வளோதான். சொத்த பல்லு வலி தாங்கிக்கிறோம், அவ்வளோதான். தாங்கிக்கிட்டேனே. அதுவும் இந்த மழை பெய்யும்போது குளிரில் சொத்த பல்லு பயங்கரமாக வலிக்குது. அதுதான் பகவான் நியமிச்சிருக்கான். நீ என்ன தான் சென்சோடியம் போட்டு இது பண்ணாலும் பல் வளர்க்கணாலும், இல்லை பெப்சோடன் போட்டு பல் வளர்க்கணாலும், என்ன பண்ணாலும், இல்லை அதுக்கான மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் வலி நிற்கிறதுக்கு மாத்திரைலாம் இருக்குது. அதை மாத்திரை போட மாட்டேன்ட்டேன். மாத்திரை போடக்கூடாது, வேண்டாம். வலி நிற்கணுமே அதெல்லாம் இருக்கட்டும். நான் இயற்கையான வைத்தியங்களே எதாவது பார்த்துக்கிறேன். அந்த லவங்கம் வைக்கிறது அதனால பண்ண சொன்னாங்க, அதெல்லாம் கூட எனக்கு விருப்பம் இல்லை. லவங்கெல்லாம் வச்சு பார்த்தேன், அதெல்லாம் வெளி தான் அதிகமாகுது, ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. அப்படி இப்படி பார்த்து என்னென்னவோ பண்ணி மறுபடியும் அந்த தவிர்க்க மாட்டேன்றது. ஆமாம், அந்த இந்த மருந்தெல்லாம் வச்சு பார்த்தா கூட பல்லு வலி போகலை. பல்லை பிடுங்க மாட்டேன். அது இயற்கையாக இருக்குது, அந்த பல்லை ஏன் பிடுங்கணும்? அதை பிடுங்கிறதுக்கு நம்ம செய்யக்கூடாது. அது பல்லை பிடுங்கினாலும் அது பலவீனம், தேவையில்லை. அது மட்டும் இல்லை, எனக்கு பல்லு இயற்கையாக ஒரு பொருள் இருக்குதுன்னா அது வெளியே கொடுக்குறதுனால அதை தூக்கி போட்டுருவியா? இதனால் நம்மளுக்காக உழைச்சிதாது.
எவ்வளோ அன்னங்களை அரைச்சிருக்கோம் அந்த பல். அதை போய் வானானோடனே அது வலிக்குது கொடுக்குதுன்னு தூக்கி போடணுமா? இருக்கட்டும், அது நம்மோட இருந்தது, அது நம்மோடமே இருக்கட்டும், பரவாயில்ல. அது சொத்த பல் ஆனாலும் வலியை கொடுத்தாலும் பரவாயில்ல. அதனால் சுகத்தை அடைஞ்சிருக்கோம் இல்லையா அந்த பல்லால் எவ்வளோ சுகத்தை அடைஞ்சிருக்கோம், எவ்வளோ சாப்பாடு அண்ணன் சாப்பிட்ருக்கோம் ருசியாக சொல்லு. அது அரைக்கிறதுக்கு உதவிச்சில்ல அந்த பல். இப்போ அது வலி கொடுக்குதுன்னா மட்டும் அது வேணான்ட்டு தூக்கி போட்ட முடியுமா? இருக்கட்டுமே, நம்ம உடம்பு இயற்கையாக இருக்கட்டுமே, அவ்வளோதான். பல்ல பிடுங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்போ சொன்னாங்க, இல்லை பல்ல பிடிங்க நீங்கள், அப்போ தான் உங்களுக்கு வலி பரவாயில்ல. எனக்கு தானே வலிக்குது, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அப்போது நம்ம யாரையும் நம்ம சொல்கிறதில்ல. சில பேர்கள் சொன்னால் அது போல் சொல்கிறாங்க, வேண்டாம். அந்த பல்வலி அது பாட்டுக்கு இருக்குது. நான் பாட்டு ராமநாமா சொல்லிகிட்டே இருப்பேன். கொஞ்ச நேரத்தில் பல்வலி மறுபடியும் லைட்டாக சரியாகும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். மறுபடியும் ஏதாவது சாப்பிட்டோம்னா, ஏதாவது இனிப்பு ஏதாவது பட்டுச்சுன்னா பல்லில், சொத்த பல்லில் சரியான வலிக்கும். மறுபடியும் அதே மாதிரி தான் செய்வேன், பகவான் நாமா சொல்லுவேன். அப்படியே சாதாரணமாக ஏதோ பெப்சோடன்ட்டு ஏதோ ஒன்று அந்த சென்சோடனா அதை போட்டு லைட்டாக பல்ல அப்படியே வாஷ் பண்ணால் கூட மறுபடியும் அந்த பல்வலி இருக்க தான் செய்யும். அது அப்போதைக்கு போன மாதிரி இருக்கும், அப்போ பார்த்தா மறுபடியும் பல்வலி இருக்கும். அது சொல்கிறேன். அப்புறமா என்ன பண்ணும், அப்படியே நான் பாட்டுக்கு. ஆனால் அதுக்காக ஆன்மீக சாதனைகள் நம்ம விட முடியுமா? பாகவத பாராயணமோ ராமாயண பாராயணமோ. நேற்று கூட நான் பாகவத பாராயணம் போட்டோமே. பல்வலி இருக்குது தான் இருந்தது. பல்வலி இருந்தால் பிறகு கூட பாகவத பாராயணம் பண்ண தான் பண்ணும். இப்போ கூட பேசுகிறேமே, பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறோமே. அதனால் இதெல்லாம் பிராரப்த கர்மா, அனுபவிக்கணும் இருக்குது. இந்த பல்வலியோ உடம்பு வலியோ எல்லாமே அனுபவிக்கணும் இருக்குது. இது நம்ம பரிகாரம் பண்ணால் பரிகாரம் ஆகாது. எவ்வளோ பரிகாரம் பண்ணால் மறுபடியும் அந்த வலி வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு அதை அனுபவித்து தான் தீர்க்கணும்னு இருக்குது. மருந்து மாத்திரையால் குணம் ஆகலை. அப்படி ஆனாலும் தற்காலிகமாக ஆகும், மறுபடியும் வேறு விதத்தில் நம்மளுக்கு பனிஷ்மெண்ட்டு கிடைக்கும். அப்போ என்ன பாவம் பண்ணமோ அந்த பாவத்துக்கான இந்த பிராரப்த கர்மா அனுபவிக்க தான் செய்யணும். அதை நம்ம தவிர்க்கணும்னு நினச்சா அது தவிராது, ரொம்ப கஷ்டத்தை தான் கொடுக்கும். இன்னொன்று, இப்போ ஜுரம் வந்ததுன்னா மாத்திரை போட்டால் ஜுரம் சரியாக போயிடுதுன்னா அதோட நோயே வரதில்லை, வேறு விதத்தில் நம்மளை தாக்கும். அப்போ என்ன பண்ணுவேன், அப்போ அதுக்கு ஒரு மருந்து. இப்படியே பரிகாரம் பண்ணினே இருந்தால் அந்த பரிகாரத்துக்கு முடிவு இல்லை. ஏன்னா நீ பிராரப்த கர்மம் அனுபவிக்கணும்னு இருக்குது. அதை அனுபவிச்சுட்டேன்னா அதோட அது போயிடும். அது அந்த எவ்வளோ நாள் வேதனை கொடுக்கணும், உன் பாவங்கள் இருக்கிற வரைக்கும் வேதனை கொடுக்கும். அதுவும் பகவான் பெருசாக கொடுக்குறதுல கருணையினால், அதுவும் அதனால தான் ராமாயண பாகவதம் படிக்கிறோம். அப்போது அந்த பெருசாக வரக்கூடிய அந்த கஷ்டத்தை பகவான் சின்னதாகனா கொஞ்ச நாள் அந்த வேதனை இருக்கும், அப்புறமா அதுவே மறைஞ்சிடும். ஏன்னா அனித்யாஸ்தா ஸ்திதிக்ஷஸ்வ பாரத, இந்த துக்கமானது நித்தியமானது கிடையாது, அனித்தியமானது. அதை பொறுத்து கொள்ள பழகிக்கொள் அப்படின்னு கீதையில் பகவான் சொல்கிறார். மாத்ரா ஸ்பர்ஷேஷு கௌந்தேயா சீதோஷ்ண சுகதுக்கதா, சுகமோ துக்கமோ எதுவும் நிரந்தரம் கிடையாது. துக்கம் வந்துடுச்சு, பல்வலி இது மேலே இன்னும் வேறு விதமான நோய்களை கஷ்டம் வருது அப்படின்னா அது துக்கம்தான். அதை என்ன சொல்லியிருக்கான் பகவான் கீதையில் பார்த்தா, திதிக்ஷஸ்வ பொறுத்து கொள்ள பழகிக்கும். ஏதோ ஒரு பிராரப்த கர்மா இருக்குது, அந்த கர்ம வினைப்படி நீ அனுபவிக்கணும் இருக்குது. அதை என்ன பண்ணோம், திதிக்ஷஸ்வ பாரத பொறுத்து கொள்ள பழகிக்கொள். அதான் கீதையில் பகவான் சொல்கிறான். அப்படி யார் பொறுத்து கொள்கிறார்களோ அவர்களால் தான் மற்ற எல்லாத்தையும் பொறுத்து கொள்ள முடியும். காம குரோதங்களையோ லாபம் எல்லாத்தையுமே பொறுத்து கொள்ள முடியும். துவந்த்வ அதிதகா, இந்த இரட்டைகளை கடந்து போகணும். அப்போ தேகத்தை தேக உணர்வுகளை அப்போ தான் ஜெயிக்க முடியும். இதெல்லாம் நமக்கு ஒரு ப்ராக்டிஸ், இதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ் நமக்கு. அப்போது இந்த தீராத வயிற்றுவலி அப்பைய தீட்சிதர் வந்தது. அதே மாதிரி ரமண மகரிஷிக்கு அவருக்கு ஒரு வியாதி வந்தது. அந்த வியாதியில் கஷ்டப்பட்டு இருந்தார். ஸ்ரீல பிரபுபாதா எவ்வளோ உடம்புல அவ்வளோ நோய், வெளி தாங்க முடியாத அளவுக்கு நோய்கள் கஷ்டப்படுவாராம் ஸ்ரீல பிரபுபாதா. அதெல்லாம் தாங்கி கொண்டு தான் உபன்யாசம் பண்ணுவார். நாடாக சுற்றினார். அப்போ அந்த வழிகள்லாம் உள்ளே இருக்கும். மகான்களுக்கே இப்போது இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் தாக்கப்படும். மகான்களுக்கே இது மாதிரி கஷ்டங்கள்லாம் தாக்கப்படும். ஆனால் அதெல்லாம் பொறுத்துக்கிறாங்க இல்லையா, அந்த வழி தான் நாமளும் பின்பற்ற வேண்டும். சில பிரபுபாதா பொறுத்துட்டார். அதே மாதிரி எல்லாமே பொறுத்து கொள்வார்கள். மகான்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க. அது வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. இப்போ நான் வெளியே சொல்லிக்கிறேன்னா சொல்கிறேன். அதாவது என்னென்னா இதுபோல் நிறைய இருக்குது. நான் 1-2 தான் சொன்னேன்.
இந்த பல்வலி சொன்னால் ஓடு ஓடுறது சின்ன விஷயம் தான். இந்த ஒரு 1 2 தான் சொன்னேன், நிறைய இருக்குது. அதனால் எல்லாத்தையும் நம்ம சொல்கிறதுக்காக சொல்ல, ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். அதனால் ஏதோ 1 2 தான் சும்மா என் வளர வாய், அதனால் வளர வாயில் வளரிட்டேன். ஏதோ இந்த 1 2 கூட, இந்த 1 2 கூட சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வேதனை நமக்கு, நம்ம மற்றவங்கள சொல்லி நம்ம என்ன பரிகாரம் கிடைக்கும்? பரிகாரம் கிடைச்சாலும் வேணாம். ஏன்னா பிரார்த்த கர்மம் நம்ம அனுபவிக்கணும் இருக்கும்போது நம்ம எதுவும் அதான் சார், என் ஓட்ட வாய் சும்மா வளரணுன்ட்டு வளரிட்டேன். இது புகழ்ச்சிக்காகவோ இல்லை இதுக்காகவோ தம்பத்துக்காகவோ நான் சொல்லலை. இது அப்படின்னா நான் சொல்லணும்னா நிறைய ஆயிரக்கணக்கான விஷயம் நான் அனுபவிச்சிருக்கேன், துன்பங்களை அனுபவிக்கிறேன். அதெல்லாம் நான் சொல்லி ஆகணும். இந்த 1 2 கூட வாய் தவறி வளரிட்டேன். இதுதான் விஷயம். சரி, அதனால் அதே மாதிரி மகான்கள்லாம் அந்த வழி போயிருக்காங்க. அதுக்காக சொல்ல வரேன், மகான்கள்லாம் அந்த வழியில் போயிருக்காங்க. ஏன்னா அந்த சிரமங்களை பொறுத்து கொள்வார்கள். இப்போ ஜெயபத்ரா மகாராஜுக்கு அவருக்கு வீல் சேரில் தான் தள்ளி போகிறாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் அவருடைய வேதனை எவ்வளோ இருக்குன்னு அவருக்கு தான் தெரியும், பகவானுக்கு தான் தெரியும். ஆனால் அந்த வேதனை நடுவில் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார், மற்றவங்களுக்கு வாழ்க்கைக்காக உதவுகிறாரே, அதான் மகானுடைய வாழ்க்கை. இப்போ கூட பிரச்சாரம் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாருன்னா அந்த உடம்பு முடியாத நிலையில் கூட. அப்போது உலகத்துக்காக பரோபகாரத்துக்காக தான் மகான்கள் வாழ்கிறார். அப்போது நம்ம யாரையுமே அவருடைய பர்சனல் வாழ்க்கை போய் பார்த்தோம்னா வேறு மாதிரி இருக்கும். என்னப்பா இவ்வளோ பெரிய ஆள் நினச்சேன்னப்பா இப்படி இருக்கார், ரொம்ப சிம்பிளாக இருக்காங்களே, இவங்கள பார்த்தா ரொம்ப பெருசாக ஆடம்பரமாக தெரியலையே, எளிமையாக இருக்காங்களே, இவங்கள பார்த்தா பெரிய மகாத்மா, நல்லா ஒரு வந்தால் தான் மகாத்மான்னு நம்ம நினைக்கிறோம். காரில் போகிறவங்க தான் நல்லா பஞ்சகச்ச வேஷ்டி கட்டின்னு இலகடி நல்லா காவியோட உடுத்தின்னு கழுத்தில் ருத்ராட்செல்லாம் அணிந்து நெத்தியில் பட்டையாக போட்டு அவங்க தான் நல்லா ஜடாமுடி வச்சு அவங்க தான் சாமியார். அப்படி கிடையாது, எப்படி வேணாலும் எந்த ரூபத்தில் இருப்பாங்க மகாத்மாவும். ஆனால் இவங்களாம் பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்காங்களே, பெருசாக ஒன்றும் இல்லையே இவங்க வாழ்க்கையை பார்த்தா, அப்படி தெரிய மாட்டாங்க, அப்படி தெரியவே மாட்டாங்க. ஸ்ரீ அண்ணாவை பாருங்கள், சிம்பிளாக இருப்பார், ரொம்ப சிம்பிளாக இருப்பார் பார்த்தா. ஆனால் அவர் யாருன்னா மகாத்மான்னு சொன்னால் தான் தெரியும். சாதாரண யாருன்னா அவரை பற்றி தெரியாதவங்களுக்கு யாருன்னா பார்த்தோன்னா எங்கேயோ நம்ம உண்மையிலே பார்த்தா ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க போல தான் இருப்பார் பார்க்குறது. ஒரு கிராமத்தில் எப்படி இருப்பாங்க, ஒரு உழவர்கள் எப்படி இருப்பாங்க, அது மாதிரி சிம்பிளாக அப்படி தான் இருப்பார் பார்த்தா. ஸ்ரீ அண்ணா பார்த்தா ஒரு உழவர்களை பார்க்குற மாதிரி தான் இருக்கும், சிம்பிளாக கிராமத்தில் இருக்கிற ஒரு உழவரை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவரை பார்த்தா என்ன பெரிய மகாத்மா பந்தாகந்தா ஒன்றுமே இருக்காது. அவர்கள் பந்தான்றது ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக இருப்பார். ஆனால் அவர் எவ்வளோ பெரிய மகாத்மா அவர் ஸ்ரீ அண்ணா, யோசிச்சு பாருங்கள். ஆனால் அவரை பற்றி தெரியாதவங்களுக்கு அவர் பார்த்தா யாரோ கிராமத்தில் இருக்கிறவர் இவர் அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் அவர் பெரிய மகாத்மான்னு தெரியுமா? தெரியாது. அப்படி தான் மகான்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க. சில பேர் பார்த்துருக்கீங்கன்னா ஆங்கிலேய பிரிவா பார்த்தா அழுக்கு வேஷ்டி அணிந்திருப்பார், உஞ்சவிருத்தி தான் எடுப்பார். போய் நாராயணியம் பாராயணம் பண்ணிகிட்டே நாராயணம் சொல்லிகிட்டே போய் உஞ்சவிருத்தி எடுப்பார், வீடு வீடுக்கு போய். அப்போ யாருன்னா இடிச்சிடுவாங்களாம், மதங்க சங்கஸ்ய அப்படின்ட்டு, என்னுடைய சங்கத்தினால உங்களுக்கு நல்லது தான் நடக்கும், கவலைப்படாதப்பா அப்படின்னு. யாரா அவங்களுக்கு கோவப்பட மாட்டாராம். அவங்களுக்கு என்னுடைய சங்கம் ஒன்று கிடச்சதில் அவங்களுக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்படியே நாராயணத்திலே ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயினே இருப்பாராம். அது ஆங்கிலேய பிரிவா உஞ்சவிருத்தி எடுத்திருந்தார். அவர் போஸ்ட் ஆஃபீஸில் தான் வேலை செய்திருந்தார் ஆரம்பத்தில். அதற்கு பிறகு உஞ்சவிருத்தி பிராமணர், உஞ்சவிருத்தி எடுப்பார். உஞ்சவிருத்தி எடுக்கணும், பிராமணனாவே உஞ்சவிருத்தி எடுக்கணும். உஞ்சவிருத்தி எடுத்து தான் சாப்பிட்ணும். அது நான் கௌரவ குறைச்சல் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரு பிராமணன்னா கண்டிப்பாக உஞ்சவிருத்தி பிராமணனாக இருக்கணும், உஞ்சவிருத்தி எடுக்கணும். ஏன் ஸ்ரீ ஹரிஜியே எடுக்கிறார், ஸ்ரீ அண்ணா பண்ணியிருக்கார். எவ்வளோ பெரிய மகாத்மாக்கள்லாம் அந்த உஞ்சவிருத்தி எடுக்கிறாங்க. அந்த உஞ்சவிருத்தி எடுக்கணும். அந்த பிக்ஷையை கொடுக்குற உணவில் தான் பகவான் நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்ணும். அப்படி தான் மகான்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க. இன்றைக்கும் அந்த மாதிரி கடைப்பிடிக்கும். ஆங்கிலேய பிரிவா அப்படி தான் உஞ்சவிருத்தி எடுத்து போகும்போது நாராயணம் பாராயணம் பண்ணி தான் போய் உஞ்சவிருத்தி எடுப்பாராம். நாராயண பாராயணமே உஞ்சவிருத்தி எடுத்துன்னு போவார். அப்படி அவருக்கு பார்த்தா வீட்டில் அவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஆங்கிலேய பிரிவாக்கு ரொம்ப கஷ்டம், உடம்புலேயும் கஷ்டம், வியாதிகளில் கஷ்டம், குடும்பத்துலேயும் கஷ்டம், எல்லாத்தையும் அந்த மகாத்மா சகிச்சார் பாருங்க. பாப்பா. ஆனால் வரவங்களுக்கு பார்த்தா பிரசன்ன முகத்தோடு வரவேற்பார். பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி போனார்னா அப்படி பிரசன்ன முகத்தோடு வரவேற்று அவரோட நல்லா சம்பாஷணை பண்ணுவார். எப்படின்னா அவர் வாய் வராது சரியாக பேசுறதுக்கு, ஆனால் அந்த நிலையிலையும் தெத்தியாவது அவருக்கு கேட்குற கேள்வி பதில் சொல்லுவார், அன்பாக பேசுவார். வரவங்களுக்கு நம்ம கஷ்டம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லையே, நாம் ஒன்றும் டம்பாடிச்சுன்னு அவசியம் இல்லையே. அதான் மகாத்மாக்கள்.
அப்படி தான் இருப்பாங்க. அதனால் ஸ்ரீல பிரபுபாதா எவ்வளோ மகாத்மா, காஞ்சி மகாபரிவா, அவருக்கு எவ்வளோ கஷ்டங்கள். ஆனால் அதெல்லாம் சகிச்சுட்டு அவருக்கு ஆப்ரேஷன், கண் ஆப்ரேஷன் பண்ணாங்க. எல்லாம் அப்படியே தான். ஆனால் அடுத்த நிமிஷத்தில் மறுநாளே நான் ஸ்நானம் பண்ணுவேன்னு சொல்லிட்டார். சொல்லியே தான் அந்த ஆப்ரேஷன் பண்ணாங்க அவருக்கு, கண் ஆப்ரேஷன். காஞ்சி மகாபரிவு சொல்கிறேன். அப்படி தான் இருப்பாங்க மகாத்மாக்கள். அதெல்லாம் சகிச்சுன்னு அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். நான் ஸ்நானம் பண்ணுவேன். என் நியமங்கள், என்னுடைய இந்த ஆன்மீக சாதனைகளை நான் விட மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக இருந்தாங்க இல்லையா மகாத்மாக்கள். அப்போது இதெல்லாம் நம்ம படிக்கும்போது கேட்கும்போது நம்மளுக்கு மட்டும் வந்தால் நம்ம என்ன பண்ணுறோம்? அவங்களெல்லாம் பெருமையாக பேசுகிறோம். நம்மளுக்கு வந்தால் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம எப்படியாவது தவிர்க்க பார்க்கணும். நம்ம உடம்புல வியாதிகள் தவிர்க்கணும். அதெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாது. திதிக்ஷஸ்வ பாரதான் கீதையில் சொல்லியிருக்கா. மகான்கள் அப்படி தான் கடைப்பிடிச்சிருக்காங்க. அவர்கள் தான் சாதவகா சாது பூஷணான்னு சொல்லியிருக்கு. திதிக்ஷவகா காருணகா சுஹൃதா சர்வதேகினாம் அஜாத சத்ரவகா சாந்தாக சாதவகா சாது பூஷணாக அப்படின்னு கபில வாசுதேவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் சொல்கிறார் மை அனந்திய பாவேன்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அப்போ இதெல்லாம் வந்து சும்மா புஸ்தக படிப்போட அப்படியே யார் கட்டிடணுமா, இல்லை இது வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணுமா? யோசிச்சு பாருங்கள். திதிக்ஷவனம் ஃபஸ்ட்டு மெயினே முதல் உபதேசமே திதிக்ஷவகா. நமக்கு வரக்கூடிய சிரமங்களை பொறுத்து கொள்ள வேண்டும். அப்புறம் வந்து நீ கருணை காட்டுறது, அப்புறமா நீ அஜாத சரி எல்லாரையும் நான் சம்மா பாக்கி அதெல்லாம் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு உனக்கு வர சிரமங்களை முதல் பொறுத்து கொள்ள தெரிஞ்சுக்கும். ஃபஸ்ட்டு உபதேசமே முதல் அதான் சாதுக்களுடைய லட்சணங்களாக சொல்லப்பட்டிருக்கு. திதிக்ஷவகா, அப்புறமா தான் காருணிகா, அப்புறம் சுஹൃதா சர்வதேகினா. நீ நல்லா இருந்தால் தானே அப்புறம் மற்றவங்களுக்கு நல்லது நினைப்பேன். மற்றவங்களை நல்லா இருக்கணும், மற்றவங்களுக்கு நல்வாழ்வுக்காக நீ உழைப்பாய். சுஹൃதா அவள் நல்லது எதுனா இந்த பாகவதம் சொல்லிக் கொடுக்குறது தான் நல்லது. பாகவதத்தை பற்றி பேசுறது தான் நல்லது. பகவன் நாம சொல்கிறது தான் அந்த ஆத்மா கரையேறணும்னு நினைக்கிறது தான் பெரிய நன்மை. எல்லாத்தோட ஒரு ஆத்மாவை கரையேற்றுறது, ஆன்மீகத்தை கொண்டு வரதை விட பெரிய நன்மை உலகத்தில் எதுவும் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் அன்னதானம், இது ரெண்டுமே விசேஷம். அதே சமயத்தில் இந்த ஆன்மீக வழிகளை ஒரு ஜீவனை கொண்டு வர்றது, அப்போ இந்த அன்னதானம் பண்ணுறது, இந்த ரெண்டு தானம், இந்த ஞான தானமும் அன்னதானம் தான் ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேலே நாமதானம், பகவன் நாமத்தை எல்லோரும் சொல்ல வைக்கிறது, இது ரொம்ப விசேஷம் கலியுகத்தில். பரோபகாரம், அப்போ சுஹൃதா சர்வதேகினாம், எல்லாருக்கும் வந்து நலன் விரும்பியாக இந்த நன்மைகள்லாம் செய்ய வேண்டும். ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் ஃபஸ்ட்டுக்கு நமக்கு வரக்கூடிய சிரமங்களை நம்ம பொறுத்துக்க முடியாமல் இருக்கும்போது, நம்ம சொகுசு வாழ்க்கை விரும்பும் போது, அப்போ எப்படி நம்ம மற்றவங்களுக்காக நம்ம சேவை செய்ய முடியும்? அப்போ நம்ம சுயநலம் தானே அங்கே மேலோங்கி இருக்கும். அப்போ நம்மளை பார்த்து தானே நம்ம மற்றவங்கள பார்ப்போம். நம்மளுக்கு சிரமம் வந்தாலும் பரவாயில்ல, மற்றவங்களுக்கு நாம் உதவி செய்யணுன்ற புத்தி எப்படி வரும்? ஏன்னா நீ சொகுசாக இருந்தே பழகிட்டியே, நாளைக்கு எங்கன்னா போய் பிரச்சாரம் பண்ணும்போது அங்கே அசௌகரியம் ஏற்படும் போது அப்போ எப்படி நீ அவங்களுக்கு நல்லது செய்வேன்? அப்போது முதல்ல அதுதான் சொல்கிறார் பகவான். கபில வாசுதேவரும் அதான் சொல்கிறார். கீதையிலையும் கிருஷ்ணர் தான் சொல்கிறார். மாத்ரா ஸ்பர்ஷேஷு கௌந்தேயா சீத உஷ்ண சுகதுக்கதா ஆகமா அபாயினோ அனித்யாஸ்தா ஸ்திதிக்ஷஸ்வ பாரத. அது தோன்றும் மறையும். எப்படி குளிர்காலம் வரும்போது குளிர் நடுங்கி போகிறோம், அந்த குளிர்காலம் முடிஞ்சவொடனே அப்போ வெயில் காலம் வருது, அப்போ மழை காலம் வருது. இது மாறி மாறி வந்துட்டு இருக்கு இல்லையா? அதே சொல்கிறது அதே சீத உஷ்ணம். அதே மாதிரி தான் ஒரு மனுஷனுக்கு சுகம் துக்கம், சீதோஷ்ண சுக துக்கம் தான். ஒரு நாள் ஆஹா ஓஹோன்னு இருக்கும், ஒரு நாள் பார்த்தா ரொம்ப துக்கப்படுது. அந்த துக்கங்களை பொறுத்து கொள்ள வேண்டும். அதுவும் பல்வலிலாம் தாங்கவே முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதான் சொல்ல அப்படி தான் இருக்கும். இதுபோல் எத்தனையோ பல்வலி வந்ததுக்கு, எத்தனையோ தடவை பல்வலி வந்திருக்கு. அந்த சொத்த பல்லு அது என்னென்னவோ மருந்து போட்டாச்சு, இது பண்ணாச்சு, மறுபடியும் அது பல்வலி வரைக்கும் தான் வலிக்குது. பல்ல போடக்கூடாது, அது இயற்கையாக இருக்கிறது, அது ஏன் போடணும்? ஆரம்பத்தில் தெரியாமல் சின்ன வயசில் ஒரு பல்லு பிடிங்கிட்டேன். ஒரு பல்லு பிடிங்கிட்டே அதுவே ரொம்ப வேதனைப்பட்டேன். அது ஒரு பல்லே பிடிக்கக்கூடாது, சரி பெரியவங்க சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். அது ரொம்ப எனக்கு கஷ்டத்தை உண்டாயிடுச்சு. அது எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது. ஏன்டா அந்த ஒரு பல்லு பிடுங்கணும் நான் ஏற்கனவே ஒரு பல்லு பிடிங்கிட்டேன். அந்த ஒரு பல்லு பிடுங்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால் பல்லு இருக்கட்டும், அதையும் பிடுங்கணும், கஷ்டப்படக்கூடாது. அதனால தான் அப்போ வந்து பல்ல பிடுங்கிறதில்ல. பல்லு சொத்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, அனுபவிச்சு தீர்ப்போம், அவ்வளோதான். அது மாதிரி எந்த சிரமங்கள் வந்தாலும் நீ பரிகாரம் பண்ணாலும் மறுபடியும் அந்த பரிகாரம் அப்போதைக்கு நிவர்த்தியாகவும் மறுபடியும் துன்பத்தை தான் கொடுக்கும். இல்லை மொத்தமே நீ பரிகாரம் பண்ணிட்டு அப்படி இப்படி ஏதாவது பண்ணால் கூட
இதுக்குன்னு இன்னொரு ஜென்மம் எடுக்கணும், அந்த பிராரப்த கர்மா வழி அனுபவிக்கணுக்காக. அதுக்காக இந்த உதாரணத்துக்காக இந்த நான் இப்போ என்னுடைய அனுபவத்தை சொன்னேனே தவிர, இந்த உதாரணம் புரியணுக்காக அந்த அனுபவம் சொன்னேன். அதனால் இந்த ஜென்மத்தில் இல்லைன்னா அடுத்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிச்சு தீரணும். இப்போ மகான்களுடைய சரித்திரமே பார்க்கலாம். பரத யோகேஸ்வரர் பார்த்தா சரம கலைவர், இது கடைசி ஜென்மான்னு பகவான் எதுவும் நியமிச்சிருக்கான். இது கடைசி ஜென்மான்னு பரத யோகேஸ்வரருக்கு தெரியும். அப்போ பல்லக்கு தூக்கணும் விதிக்கப்படும் போது பல்லக்கு தூக்கிடுவோமே, அது நம்ம தள்ள எழுதியிருக்குன்னா அதை போய் ஏன் தவிர்ப்பானேன்னு சொல்லிட்டு தான் பல்லக்கு தூக்கம் வந்துட்டார் குழந்த மாதிரி. அப்போ அந்த பல்லக்கு தூக்கம் வந்து வச்சது என்னன்னா, இவருக்கு இப்போ பிரார்த்த கர்மா இல்லை, அவனுக்கு பிரார்த்த கர்மா. ரகுகணனுக்கு அவன் மானா இருந்தான் இல்லையா, அவன் வந்து என்னென்னா சத்சங்கம் கிடைக்கும் தானே ஆசைப்பட்றான். கபில வாசுதேவர்களோ லெக்சர் கேட்கறதுக்கு போகிறான், அது இவர் மூலமாக கிடைச்சது லெக்சரு. அந்த கபில வாசுதேவர் வேற இல்லை, இந்த பரத யோகேஸ்வரர் வேற இல்லைப்பா, பகவானே குரு ரூபத்தில் வந்து நமக்கு உபதேசம் பண்ணுறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு பகவான் புரிய வச்சான் ரகுகணனுக்கு. அதான் சொல்கிறார், நீங்கள் ஒருவேளை கபில வாசுதேவ் தேவனா, ஆமாம் அவரே தான் குரு ரூபத்தில் வந்திருக்கார். அப்போ பரத யோகேஸ்வரர் மூலமாக ஞானத்தை பெற்று அவன் உத்தம கதி அடைந்தான் அப்படின்னு சரித்திரத்தில் பார்க்கணும். அவன் பல்லக்கு தூக்க வைக்கணுன்றது பகவான் நோக்கம் இல்லை, அந்த பல்லக்கு தூக்க வைக்கிறது மூலமாக ஒரு ஜீவன கரையத்தை அவர் பரிவாஜாச்சாரியராக ஒரு ஜீவனுக்கு அபயப்பிரதானம் கொடுக்க போகிறார் அப்படின்றதுக்காக தான் அந்த பல்லக்கு தூக்க வச்சுது. அதன் மூலமாக ரகுகணனுக்கு ஒரு நல்வழியை காட்டுதுன்னா, அதனால் பரத யோகேஸ்வருடைய ஞானமானது வெளிப்பட்டது. இப்போ பாகவத்தில் அவருடைய ஞானம்தான் இந்த சம்சார காடா வர்ணிக்கிறது, ஞானத்தை பற்றி நிறைய சொல்கிறது. அதெல்லாம் இந்த ரகு எல்லாமே இந்த பாகவத பாராயணம் பண்ணுறவங்களாம் தள்ளினே வந்துடுவாங்களாம் கடன்னு எல்லா சரித்திரங்களும். இந்த ஞான உபதேசம் பண்ணுறப்ப ரகுகணனுக்கு அதை மட்டும் நிதானமாக படிப்பாங்களாம். மகாத்மாக்கள்லாம் அப்படி படிப்பாங்களாம் பாகவதத்தை. இந்த ஞானம் எவ்வளோ அருமையான ஞான உபதேசம் பண்ணுறாரு அது பரத யோகேஸ்வரர் அந்த ரகுகனுக்கு, அதை வந்து ஜாக்கிரதையாக அதை மட்டும் நிதானமாக படிப்பாங்களாம். மற்ற கட்டங்கள்லாம் கடகடன்னு படிச்சுட்டு வந்துடுவாங்களாம் மகாத்மாக்கள்லாம். அது பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி சொல்லுவார். அந்த பரத யோகேஸ்வரர் சரித்திரம் மட்டும் நம்ம பார்த்தா அந்த கட்டத்தெல்லாம் படிச்சுட்டு வந்து கட்சியில் அந்த ரகுகுணனுக்கு உபதேசம் பண்ணுற இந்த கட்டம் மட்டும் விலாவரியாக பொறுமையாக படிப்பாங்களாம். அவ்வளோ ஆழ்ந்த கருத்துக்கள் கொண்டது அந்த உபதேசம் அப்படின்னு அதை ரிலாக்ஸாக படிப்பாங்க மகாத்மாக்கள்லாம். அப்படி தான் மகாத்மாக்கள் வாழ்ந்திருக்காங்க நம்ம தேசத்தில். இந்த பாகவதத்துக்கு அப்படி பாகவத பித்து பிடித்தவர்களாக இருப்பாங்க. அப்போ உடம்புலேருந்தால் ரோக மந்திரம் ஆதுரம். இந்த உடம்புன்றது ரோகத்துக்கு இருப்பிடமாகக்கூடிய வீடு. இது ஆதுரம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது தான். ஆமாம், துர்த்தரம் துஷ்டம் சதோஷம் க்ஷணபங்குர் ஆயுஷம், இது கெட்டது. ஒரு உடம்புல ஒன்றும் உருப்படியான சாமான் ஒன்றுமே கிடையாதுன்னு ஒரு அண்ணா சொல்கிறார். அதான் உண்மை. துஷ்டம் சதோஷம், தோஷங்கள் நிறைஞ்சது தான். வாபம் பித்தம் களி இதெல்லாம் சளி எல்லாமே இருக்கக்கூடியது தான் அந்த உடம்புல. மலம் மூத்திரம் எல்லாமே பார்த்தா சதோஷம் நிறைஞ்சதாக தான் இருக்குது. மலம் சோறும் 9 வாயில் கொடியில். ஆனால் இது இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது அப்படி. ஏன்னா இது இருந்தால் தான் வாயின்னு விழுந்தால் தான் சாப்பிட முடியும், காதுன்னு இருந்தால் தான் கேட்க முடியும். அப்போ இந்த உடம்பு வச்சுருந்தானே இருக்கணும். உடம்பை வந்து வச்சுக்கணும், ஆனால் போஷிக்கக்கூடாது. இந்த உடம்பு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வலிகள் இது வருதுன்னா அதை பொறுத்து கொள்ள பழகிக்கணும். அப்படி தான் மகான்கள் சொல்கிறாங்க. ஆனால் க்ஷணபங்குர் ஆயுஷம், ஒரு க்ஷணத்தில் இந்த உடம்பை நம்ம விட்டு போய் ஆக்க வேண்டியது இருக்குது. அதனால் உடம்புல அதிகமாக பட்டுதலாம் வைக்கக்கூடாது. உடம்பு பட்டுதல் அதிகமாக இருக்கிறதுனால தான் அதை கவனிக்கணும், பார்த்து கவனிக்கணும் அப்படின்னு. அது இயற்கையாக விட்டு அது எப்படி இருக்கோ நம்மளுக்கு பகவான் இந்த உடம்புல என்ன இயற்கை கொடுத்தானோ அதை அப்படியே விட்டுடணும் அப்படின்னு தான் மகான்கள் நினைப்பாங்க. மகாத்மாக்கள் அப்படி தான் நினைப்பாங்க. அது போய் அதை சரி பண்ணுறேன் ஏதாவது பண்ணுறேன்னு போய் தான் அப்போ என்னென்னா நம்ம பனிஷ்மெண்ட்டை தள்ளி போட்டுக்கிறது. அதான் என்னென்னா கர்ம வினைகளை தள்ளி போட்டுக்கிறோம். அப்புறம் மறுபடியும் உணர்தலை அனுபவிக்கலாம் அப்படின்ட்டு மருந்து மாத்திரை சரி பண்ணிடலாம், குணப்படுத்திடலாம், சரியாயிடும், அப்போதைக்கு சரியாயிடும். ஆனால் மறுபடியும் அதை அனுபவிக்கிறதுக்கு இன்னொரு விதத்தில் வேறு விதத்தில் அது வரும். வேறு ஒரு வியாதியாக வரும், வேறு ஒரு கஷ்டமாக வரும். எப்படியாவது அது வந்து உன்னை அனுபவிக்க செய்யும். அந்த கர்ம வினை ஒன்றும் போல இல்லையா. ஆனால் நீ தீவிரமான பக்தியில் இருந்தன்னு சொன்னால் உனக்கு எதுவுமே வந்து பாதிக்காது. நல்லா புரிஞ்சுங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இது விஷ்ணு சஹஸ்ரநாமம் பலஸ்ருதியில் வருது. ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி பயம் நைவோபச்சாயது. பகவான் என்ன சொல்கிறேன்னா, ஜென்ம பிறப்புன்னு ஒன்று வரும். அது வந்து பிராரப்த கர்மாப்படி அடுத்த பிறப்பு நமக்கு இருக்குமோ இருக்கக்கூடாது, நம்ம இஷ்டம் கிடையாது. நம்ம திடீர்னு மோட்சம் அடைய நம்ம நினச்ச பேர்லாம் மோட்சம் அடைய முடியாது. பகவானுடைய கிருபையினால் தான் மோட்சம் அடைய முடியும்.
இல்லை உன்னுடைய ஞான சாமர்த்தியத்தினால மோட்சம் அடையணும். ஆத்ம லாபத்தை அடைந்தவர்களுக்கு மோட்சம் சுதந்திரமாக அவங்க எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கும் பகவானுடைய கிருபை வேணும். இல்லை பக்தி மார்க்கத்தில் போனோன்னா பகவானுடைய கிருபையினால், பகவானுடைய திட விசுவாசத்தினால், பகவானுடைய கிருபையினால் மோட்சம் அடைய முடியும். நம்ம இஷ்டம் கிடையாது. அப்போ ஜென்மான்றதுனோம்னா நம்ம இஷ்டம் கிடையாது. அது பாடு பிறப்பு எடுக்கணும்னா எடுத்து தான் ஆகணும். மரணம் வரணும்னா வந்து தான் தீரும். அதை நம்ம தவிர்க்க முடியாது. பகவானுடைய கிருபையினால் வேணால் பழைக்கலாம், அதுதான். இல்லை பிரார்த்த கர்ம வினை எது தான் கர்மா அவனுக்கு எழுதி வச்சதுன்னா நீ உயிர் போகும்போது கூட எப்படியாவது ஏதாவது மருந்து கொடுத்து கூட உனக்கு பழகி வச்சுடுவாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் இன்னும் உயிரோடு இருக்கணும்னு இருக்குது, உன் தலையில் எழுதியிருக்கு, அதனால் நீ பழிச்சுப்ப. அப்போது ஜென்ம மிருத்யு ஜரா முதுமையானது வந்தே சேரும். எவ்வளோ டையட்ஸ்லாம் பார்க்குறோம், ஆனால் பார்த்தா தலை நரிச்சு வந்து எப்படி இருந்தாலும் முகத்தினுடைய சுருக்கத்தினால தெரிஞ்சதுலேயே வயோதிக நிலை அடைஞ்சிட்டாங்கன்னு முட்டிக்கால் தட்டது எல்லாமே இருக்குது இல்லையா. அப்போ என்ன தான் வயசை மறைச்சாலும் மறைக்க முடியல, இல்லை அந்த மூப்பானது வெளிப்பட்டுறது. அப்போ இதெல்லாம் தவிர்க்க முடியாத விஷயம். பிறப்பையோ தவிர்க்க முடியாத, மரணத்தையும் தவிர்க்க முடியாது. அதுக்கப்புறமா மோட்சத்துக்கு ஆசைப்பட்டால் தான் அதெல்லாம் தவிர்க்க முடியும். மூப்பையும் தவிர்க்க முடியாது, சிறையும். அதே மாதிரி தான் அடுத்த லிஸ்ட்டில் நான் சொல்கிறேன், வியாதியும் தவிர்க்க முடியாது. சரியா? அப்போ எதுக்கு தான்ப்பா பகவானை வழிபடுறதுன்னா, அவைகளால் ஏற்படக்கூடிய பயத்திலேருந்து உன்னை விடுவிக்கிறதுக்காக தான் பகவானை வழிபடுறமா. ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி பயம் நெய்வோபச்சாயது. அந்த பயம் உன்னை பாதிக்காது. இவைகள்லாம் உடம்புக்கு தானே வருது, இது எனக்கு கிடையாது. தேகேன ஜாதசி ஹிமே நசந்தி ஆதய வியாதியா சுத்ருப்யாம் எல்லாமே வலி ரிச்சா சராச்ச நித்ரா ரதில் மன்யோ தேகேன ஜாதசி ஹிமே நசந்தின் அப்படின்னா நித்திரை மது எல்லாம் இந்த தேகத்துக்கு தானே தவிர, ஒன்றும் சூட்ச்ம தேகத்துக்கு மனசில் வரக்கூடிய கவலைகள், ஸ்தூல தேகத்துக்கு இந்த உடலில் வரக்கூடிய வியாதிகள். ஆமாம், வியாதிய ஆதயா. ஆமாம், சூட்ச்ம சரீரத்துக்கும் ஸ்தூல சரீரத்துக்கும் தான் நடக்கிறது. இந்த ஸ்தூலத்துக்கும் சூட்ச்மத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கிற ஆத்மாவாக்கி எனக்கு தேகேன ஜாதசி இமே நசந்தி. இந்த ஸ்தூல தேகம் சூட்ச்ம தேகத்துக்கு தான் இதெல்லாம். தேகேன ஜாதசி இமே நசந்தி, எனக்கு கிடையாது, இந்த ஆத்மா கிடையாது அப்படின்னு இருக்கிற பக்குவம் எந்த மகாத்மாக்கள் இருக்காங்களோ அவர்களை படிச்சுட்டா, இல்லை பகவானை வழிபட்டால் தீவிரமாக, அந்த பயத்தினால் இவர்கள் பாதிக்கப்பட மாட்டார். தேகத்துக்கு தான் அந்த பாதிப்பை தவிர இவருக்கு அந்த பாதிப்பு, அந்த உணர்வுகள் பெருசாக இவங்களை பாதிக்காது. அந்த ஆத்மாவுக்கு, உயிராத்மாவுக்கு பாதிக்காது. அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு. ஜென்ம மிருத்தி ஜராவியாதி பயம், அவைகளால் வரக்கூடிய பயம் நெய்வோபச்சாயது. மரணத்தை கண்டும் போயிட மாட்டான், அடுத்த பிறகு ஒரு மணி அதையும் கண்டு போயிட மாட்டான். வியாதிகள் கொடுமைப்படுத்தும் போது அதுலேயும் அவன் பாதிக்கப்பட மாட்டான். எதனால்னா இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாராயணம், பகவன் நாமத்தை சொல்கிறதுனால அப்படின்னு, அப்படியே கிருஷ்ண பக்தன் பகவத் பக்தனாக இருக்கிறதுனால அப்படின்னு சொல்கிறார். ஜென்ம மிருத்தி ஜராவியாதி பயம் நைவோபச்சாயதே. ஜென்ம மிருத்தி ஜராவியாதியுடைய பயம் பாதிக்காது. அப்படி புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். நிறைய பேர் என்ன, ஜென்ம மிருத்தி ஜராவியாதி பயம் எதுவுமே வராது, எதுவுமே அவங்கள பாதிக்காது அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே அர்த்தம் இல்லை. ஜென்ம மிருத்து ஜராவியாதி இவைகள் வரும், இவைகளால் வரக்கூடிய பயத்தினால நீ பாதிக்கப்பட மாட்டேன். இதுதான், அந்த துன்பங்களால் பாதிக்கப்பட மாட்டேன். யாருன்னா பகவத் விஷயத்தில் மனசை ஒருமுகப்படுத்தினவனுக்கு அப்படின்னு அர்த்தம். அது புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. அதனால் பிராரப்த கர்மா அனுபவித்து தான் தீர்க்கணும் அப்படின்னு இருக்கும்போது, அதனால் நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன். அந்த பக்கம் எல்லோரும் கிடைக்காது. அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கணும். ஹாஸ்பிட்டல் போகிறவங்க ஹாஸ்பிட்டல் போங்க, மருந்து எடுத்துக்கிறோம் மருந்து எடுத்துங்க, எல்லாம் பண்ணுங்கள். ஆனால் இந்த இயற்கை வழியை நம்ம கண்டிப்பாக யோக சாதனையில் முன்னேற்றம் அடையணும்னு ஆசைப்பட்றவங்க, நம்ம பக்தியில் முன்னேற்றம் அடையணும், ஞானத்தில் முன்னேற்றம் அடையணும்னு ஆசைப்பட்றவங்க பிராரப்த கர்மாவை அனுபவித்து தான் தீர்க்கணும். அப்போ பிராரப்த கர்மா பகவான் நமக்கு என்ன விதிச்சிருக்கானோ அதை அனுபவித்து தீர்ப்போம். அது உடனே நம்ம செயற்கை முறையில் நம்ம சொல்யூஷன் தேடுறோம் பற்றியா, அது நம்ம மகான்கள் அப்படி கடைப்பிடிக்கலை. அந்த இயற்கையிலே அதன் வழியை விட்டுட்டு அந்த இயற்கை பிரகாரமே நமக்கு அனுபவிக்கணும்னு இருந்தால் அதை அனுபவிச்சிடும். அதை செயற்கை முறையில் அதை பரிகாரம் தேடி அதை சரி பற்றினோம் சொல்யூஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க மகாத்மாக்கள். இப்போது ஸ்ரீ அண்ணா கூட அந்த மாத்திரை போட்டாங்கன்னா மாத்திரை கொடுப்பாங்க, மாத்திரை போட்டுப்பாரான், தண்ணி குடிப்பார், மாத்திரை போட்டுப்பார். ஆனால் நம்ம என்ன பண்ண மாத்திரை சாப்பிட்டாருன்னு நினச்சிப்போம். ஆனால் உள்ளே உள்நாக்கில் அந்த மாத்திரையை அடுக்கி வச்சுருப்பாரோம். அப்படி எல்லாம் போயிட்டாங்கன்னா துப்பிட்டு வரோம் அந்த மாத்திரையை. யார் சிஷி அண்ணா, நான் ஒரு மகாத்மா சொல்லியிருக்காரு, கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ அந்த மாத்திரை கூட சாப்பிட மாட்டேன், விரும்ப மாட்டாங்க. இவ்வளோ ஏன் ஸ்ரீல பிரபுபாதா வெளிநாட்டுக்கு போயிருக்கார், உடம்பு வியாதி,
ஊசி போட சொல்லலாம், ஊசி போட்டுக்க மாட்டேன்ட்டார். ஊசி போடுறது என்னை இட்டு போங்க, என்னை வெளியிட்டு போங்க சொல்லி சிஷ்யர்கள் சொன்னார். ஊசி நான் போட்டுக்க மாட்டேன். இல்லை அவர் விருப்பம் இல்லாமல் ஊசி போட மாட்டோம். இல்லை அவருக்கு வியாதி சரியாகாது அப்படின்னா ஏதாவது மருந்து ஏதாவது கொடுங்க, அவள் தான். ஊசிலாம் போட்டுக்க மாட்டேன்ட்டார். யார்? ஸ்ரீல பிரபுபாதா. அப்புறம் அப்படின்னா அவர் செத்து போயிடுவார், அவர் உயிரிழறது ரொம்ப கஷ்டம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க அங்கே அமெரிக்காவில் டாக்டர் தான். பரவாயில்ல, மொத்தம் ஊசி போட்டுக்க மாட்டேன் அப்படின்றார் அவர் பிடிவாதமாக. ஊசி போட மாட்டேன்ட்டு பிடிவாதமாக இருந்துட்டார். அப்போ வெளியே வந்த பிறகு எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு அவர் வந்துட்டார். அப்புறம் ஒரு நாள் இருந்தார் ஸ்ரீல பிரபுபாதா. ஒன்றும் ஆகலையே அவருக்கு, அது பாதிக்கலையே. சரி ட்ரீட்மெண்ட் போகணும்னு சொல்லிட்டு சிஷ்யர்கள் விரும்பினாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு போனார். ஆனால் அவர் ஊசி போட சொன்னால் ஊசி போட்டுக்க மாட்டேன்ட்டார். அப்படி இல்லைன்னா அவர் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல அப்படின்ட்டு பாட்டுக்கு என்ன பண்ண, மொத்தம் ஊசி போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக வந்துட்டார். அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்தார், நன்றி அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா அப்புறமா ஒரு 7-8 வருஷம் அப்புறமா நல்லா தானே இருந்தார் அவர். அந்த வியாதியால் பாதிக்கப்படலையே. அப்போ பயம் நை ஓபஜாயதே. மகாத்மாக்களுக்கெல்லாம் அந்த பயம் வந்து பாதிக்காது, அந்த மரண பயம் வந்து பாதிக்காது. அவங்கள பகவான் ரட்சிக்கிறான், அவங்களுக்கு எப்போவுமே மங்களகரமாக தான் இருப்பாங்க. அப்போ நல்லா வாழ்ந்துட்டு அவர் கடைசி காலத்தில் பிருந்தாவனத்தில் தான் அவர் கரெக்டாக அவர் என்ன நினைச்சாரோ அந்த பிருந்தாவனத்திலேயே அவர் அந்த தியாகம் பண்ணார். அப்படியேப்பட்ட வைகுண்டத்தை அடைந்தார், கோலோக பிருந்தாவனத்தை அடைந்தார். பிருந்தாவனத்திலேயே அதுவும் நல்லா பேசிக்கொண்டே அடைஞ்சார். ஒன்றும் இல்லை, நல்லா அவருக்கு உபதேசம் பண்ணிகிட்டே தன்னுடைய கோலோகத்தை பகவானுடைய வைகுண்டத்தை அடைந்தார். அதான் மகாத்மாக்களுக்கு பகவான் எல்லா ஏற்பாடுகளும் பக்காவாக பண்ணிட்டு தான் அவங்கள தன் திருவடியில் அழைச்சிப்பான் பகவான். அவங்களுக்கு விருப்பப்பட்ட பிறகு தான் வர முடியும். பகவானாக கூட எடுத்துக்க மாட்டான். அவங்க விருப்பப்பட்டால் கோலத்துக்கு போகணும்னு நினச்சா தான் அவங்களால போக முடியுமே தவிர யமன்லாம் கிட்ட வர முடியாது. யமனும் யமத்தூரில் சொப்னத்தோடு பார்க்க முடியாது. மகாத்மாக்கள்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்போ இந்த வியாதிகளாலேயும் கஷ்டங்களாலேயும் பாதிக்கப்படாதவர்கள் தான் மகாத்மாக்கள். அதுதான் இங்கே சொல்கிறார், ஜென்ம மிருத்தி ஜரா வியாதி பயம் நைவோபச்சாயதி. ஆனால் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறார், மாத்ரா ஸ்பர்ஷேஷு கௌந்தையா சீத உஷ்ண சுக துக்கதா, இதெல்லாம் வரதான் செய்யும். இதெல்லாம் ஆகமாக அபாயினம், தோன்றும் மறையும். ஆனால் நிரந்தரமானது கிடையாது. அனித்தியான நிரந்தரமானது கிடையாது, நித்தியமானது கிடையாது. அதனால் அந்த அனித்தியமான அந்த கொஞ்சம் காலம் நம்மளுக்கு அந்த வியாதிகள் கஷ்டத்தை கொடுக்குதுன்னா அதை பொறுத்து கொள்ள பழகிக்கொள் அப்படின்னு. திதிக்ஷஸ்ப பாரதா அப்படின்ட்டு கீதையில் பகவான் ஸ்பஷ்டமாக சொல்கிறான். அந்த திதிக்ஷை தான் நம்மளால் இருக்க முடியல, பொறுத்து கொள்ள முடியல. அதுதானே உடனே நம்ம செயற்கையான முறையில் சொல்யூஷன் தேடுறோம், கஷ்டப்படுறோம். அதான் எல்லோரும் வந்து இப்போ பகவத் பக்தியில் முன்னேற்றம் அடையணும்னு நினைக்கிறவங்க இந்த சாதனையை கடைப்பிடிப்பாங்க. இல்லை என்னால் இதெல்லாம் தாங்கிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக அவங்கவுங்க ட்ரீட்மெண்ட் எப்படியா தெரியுங்களோ அப்படியே எடுத்துக்கு தான் பெஸ்ட்டு. அவங்கவுங்களே மாத்திரை வந்து சாப்பிட்லாம், அதுதான் அவங்களுக்கு சொல்யூஷனாக இருக்குதுன்னா, அது தாங்கிக்க முடியாத சக்தி எனக்கு இல்லை, தாங்கிக்கூடிய சக்தி இல்லை, அது ரொம்ப பலவீனமாக இருக்குன்னா தாராளமாக நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்றதே நல்லது, அவ்வளோதான். ஆனால் அதை தாங்கிக் கொள்ள முடியும்னு சக்தி இருக்கிறவங்க தாராளமாக தாங்கிக் கொள்ளலாம், திதிக்ஷை பொறுத்து கொள்ளலாம். பொறுத்து கொண்டு அந்த ஆன்மீக சாதனை முன்னேற்றம் அடையதை பார்க்கணும். அப்போ என்ன கழிஞ்சு போச்சுன்னா அந்த வலி ரொம்ப நாளாக இருக்காது, ஆகமாக அப்போ எனக்கு தோன்ற மாதிரியும் அது உனக்கு கர்மவினை கழிகிற வரைக்கும் இருக்கும். கழிஞ்சு போச்சுன்னா அவள் தான் அந்த வேதனைகள் போயிட போகுது தன்னாலே. அப்புறம் பார்த்தா எல்லாமே இருக்கும், ஆனால் அதில் பாதிக்கப்பட மாட்டேன். அது எதனால்னா அது பகவத் பக்தர்களுக்கே உரிய ஒரு பெரிய சொத்து, ஒரு பரிசு. இந்த பக்குவம் யாருக்கு இருக்கோ அவர்கள் வந்து என்னென்னா எவ்வளோ பெரிய துன்பங்கள் வந்தாலும் அவைகள்லாம் தன் பிரார்த்த கர்ம வினை இதை அனுபவித்து தான் தீர்க்கணும். சரி ஓகே எடுத்துப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்போ நாரதருக்கே சாபம் கொடுக்குறான் தர்ஷன், என்னென்னா அந்த சாபத்தை அங்கீகரித்தார். சரி அப்படியே ஆகட்டும், திரிலோக சஞ்சாரினா அசுரனாகவே இருக்கும்படி சாபம் கொடுத்துட்டா பார்வதி சித்ரகேதுக்கு. சரி ஓகே, இது நீங்கள்லாமா கர்ம வினையின்படி எனக்கு இதெல்லாம் ஏற்படணும்னு இருக்குது, நான் அசுரனா பிறக்கணும்னு இருக்குது. அதனால் அந்த தேவதைகளாகிய உங்கள் பார்வதியும் ஒரு தேவதை தானே, சிவபெருமான தேவர்கள் தானே. இந்த அவ்வளவு தேவதைகளாகிய உங்கள் மூலமாக அந்த கர்ம வினை எனக்கு நிறைவேறுகிறது. நான் அசுரனா பிறக்கணும்னு என் தள்ள முன்னாடி எழுதிருக்கு. நான் எத்தனை கோடிக்கணக்கான சஞ்சித கர்மாக்கள் இருக்குது, அதன்படி நான் அசுரனா பிறக்கணும், அது ஒரு பிறவி என்னை எடுக்கணும்னு இருக்குது. அதனால் வந்து நான் நினச்சேன், இது கடைசி பிறவி நினச்சேன், இந்த வித்யாதர பதவி அடைஞ்சு கடைசி ஜென்மாவை முடிச்சுன்னு நம்ம நினச்சா அது நடக்குமா? இல்லை, இன்னொரு அசுர பிறவி எடுக்கணும்னு எனக்கு விதிக்கப்பட்டிருக்கும் போது அது உங்கள் சாபத்தின் மூலமாக நிறைவேறுகிறது. அதுக்கு நான் ஏன் வந்து பரிகாரம் தேட போகிறேன்? பரிகாரத்தை விரும்பலையாம் சித்ரகேது. ஆச்சரியமான விஷயம். வித்யாதர பதவி அடைஞ்சால் பரிகாரத்தை விரும்பல. சிவபெருமான் வந்து என்னென்னா சபையிலேயே சபாபதியாகிய
சிவபெருமானே வந்து மடியில் பார்வதியை அமர வச்சுட்டு இருக்காரு, சபையில் எல்லாருக்கும் எதிரும் மனைவியை கொஞ்சிறாரு. மனைவி கொஞ்சல மடியில் உட்கார வச்சுருக்கார். அப்போ அதன் மூலமாக என்ன தெரியுது, பத்தியா இவர் எவ்வளோ ஸ்திரீலோலன், எவ்வளோ மனைவி பிரியர் இவர் அப்படின்னு உலகம்லாம் அவருக்கு இகழாதா அப்படின்னா, அவர் சுற்றி இருக்கிறவங்க நாரத சனகாதி முனிவர்கள் போதகணங்கள் எல்லாம் பக்குவமான ஆத்மாக்கள். அவங்க வந்து புரிஞ்சுருக்காங்க சிவபெருமான் யார், பார்வதி யாருன்னு அவங்களுக்கு தெரியும். இவர் காம தகனம் பண்ணவர். அதனால் மனைவியே மடியில் உட்காந்து வச்சுருந்தா உட்காந்து வச்சுருந்தாலும் அவருக்கு அந்த உணர்வுகள் தூண்டாது. புரியுதா? அதை புரிஞ்சிக்காமல் சித்திரகேது சரி கொஞ்சம் பரிகாசத்தினால், ஆனால் அவர் சிவனுடைய பிரபாவம் தெரியும் சித்திரகேதுக்கு தெரிஞ்சு சும்மா பரிகாசத்துக்காக பத்தியா சபபதி எல்லாரும் மனைவி உட்கார வச்சுருக்கா பத்தியா அப்படின்னு ஒரு அந்த கிண்டல் தேவதைகளத்தில் உதவாது. அதுவும் சிவபெருமான இடத்துல கிண்டல் பரிகாசம் கூடாது. ஆனால் சிவன் கோச்சிக்க மாட்டார், பார்வதிக்கு கோபம் வந்துடுச்சு. அப்போ நீ வைகுண்டவாசினுடைய தாசனாக இருக்க நீ தகுதியற்றவன், அதில் நீ அசுர யோனியில் பிறக்க கடவாய் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டு அந்தம்மா. அப்போ சொல்கிறார், அந்த சாபத்தை நான் அங்கீகரிக்கிறேமா, ஏன்னா இது உங்களால் ஏற்பட்ட சாபம் இல்லை, நல்ல எவ்வளோ பக்குவம் அடைஞ்சிருக்கா பாருங்கள். இது கர்ம வினையின்படி நான் அசுர யோனியில் பிறக்கணும் எனக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்குது. அது நீங்கள் ஒரு நிமித்தமாக இருக்கீங்க. அந்த உங்கள் சாபத்தின் மூலமாக அது நிறைவேறணும் இருக்கும், அவள் தான். அப்போ நீங்கள் ஒரு கருவி தானே தவிர இதை நீங்கள் யோசித்து சாபம் கொடுக்கல. என் கர்ம வினையின்படி அது நான் அசுர பிறவி எடுக்கணும்னு இருக்குது, நான் எடுக்க போகிறேன், அவ்வளோதான். அதனால் உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை. ஆனால் நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன்னு சொன்னீங்கன்னா, அவமதிச்சு தான் நினச்சிங்கன்னா தயவுசெய்து அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தயவுசெய்து மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சித்திரகதை மன்னிப்பு கேட்குறாரு. மகாத்மாக்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க, பரிகாரத்தை விரும்ப மாட்டாங்க, அதை அனுபவித்து தீர்க்கணும் தான் நினைப்பாங்க. அப்போ விருத்தராசுரன்னு ஒரு அசுரனாக பிறக்கணும் இருக்கும்போது அதுக்கே நான் பரிகாரம் கேட்க போகிறேன், அந்த சாபத்துக்கு விமர்சனம் கேட்கலையா. சித்திரகேது ராஜா பார்வதி இடத்துல நான் அசுரனாக பிறக்க போகிறேனே, ஐயோ இந்த சாபத்துக்கு விமர்சனம் என்ன அப்படின்னு கேட்கலையா. அதை அனுபவித்து தீர்க்கிறேன், பரவாயில்ல, அந்த சாபத்தை சிறமேற்கொண்டு ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு சிரசால் தரிச்சுட்டார், அந்த சாபத்தை ஏற்றுட்டார் பார்வதியம்மா. ஆனால் நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா அதை மட்டும் மன்னிச்சுக்குங்கன்னு சொல்லிட்டு அப்போ கூட மன்னிப்பு கேட்குறாரு. பார்வதியை பார்த்து ஆச்சரியப்பட்டா, நான் இப்படிப்பட்ட பக்குவம் முடியும்னா இருக்கேன். நம்ம சபிச்சோடனே உடனே திருப்பி சாபம் கொடுக்க சக்தி இருந்தும் அந்த சித்திரகேது திருப்பி சாபம் கொடுக்காம, அப்புறம் பரிகாரத்தையும் விரும்பாமல், சாபத்துக்கு மோட்சத்தையும் விரும்பாமல், இவன் சாபத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போகிறானே. அப்போ சொல்கிறாரு, இல்லைம்மா, இந்த குணப்பிரவாகத்தினால சாபமோ துக்கமோ எது சாபம் எது அனுக்கிரகம், எது சுகம் எது துக்கம், இதெல்லாம் பிரவாகமாக எத்தனையோ ஜென்மங்களாக இந்த சாபம் துக்கம் மரணம் பிறப்பு இறப்புன்னு அது பாடு சரளமாக இந்த சர்க்குலேஷன், இந்த சக்கரம் வந்து சுழண்டு கொண்டே இருக்கிறது. அது பாட்டுக்கு வெள்ளம் ஒரு ஆள் போனவனால இது போல் துன்பங்கள் இன்ப துன்பங்கள் வந்துகிட்டே இருக்குது. இதில் எது சாபம் எது அனுகிரகம்? சாபம்னு சொல்கிறாங்க. கடைசியில் பார்த்தா நாரதர் சாபம் போல் ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்காரு. சண்டமார்கள் யார் இல்லை, சண்டமார்கள் இல்லை, நலகோபுரன் மணிக்கிறவன் குபேரனுடைய பிள்ளைகளை மரமாக இருக்கும்படி சபிச்சார். மரமாக இருக்கிறது சாபம் தான். ஆனால் அங்கே எல்லா கிருஷ்ணடிகளும் பரிபூர்ணமாக பார்த்து அனுபவிச்சாங்களாம் நலகோபுரம் மணிக்கிறவன். ஆனால் மரம் வந்தாலும் அவங்களுக்கு கண்கள் உண்டு, அவர்களுக்கு அந்த ஞானம் உண்டு. தேவர்கள் தான் மர ரூபத்தை உடம்பு தான் மரமாக இருக்க தவிர அவங்களுக்கு ஞானம் உண்டு. அப்போது கிருஷ்ணனுடைய லீலைகள்லாம் பார்த்து அனுபவிக்கிற பாக்கியம் அவங்களுக்கு கிடச்சிது. கிருஷ்ணன் வந்து அடிக்கடி அந்த மரங்களை தொடுவானாம், கட்டி பிடிச்சிப்பானான். அப்படின்னா இந்த பாக்கியத்தை கொடுத்தாரு நாரதர். அதனால் அவரை போய் தர்ஷனாத் பகவன் தனு தர்ஷனாத், உன்னுடைய மகாத்மா உன் பக்தர்களை போய் நான் தரிசனம் பண்ணுறதுக்கு என் கண்கள் பயன்பட வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணுறாங்க. வாணி குணானுவாதே அப்படிங்கிற ஸ்லோகத்தில் வருது. யார் நலகோபுரம் மணிக்கிறவன். அதை தான் அவங்க விரும்புவாங்க. உங்கள் தர்ஷனம் என்ன, பகவான் தர்ஷனத்தை விட மகாத்மாக்களுடைய தர்ஷனம் தான் எங்களுக்கு சேஷம் உண்டு பண்ணக்கூடியதுன்னு சொல்லி நாரதர் போய் தரிசனம் பண்ணோமா. ஏன்னா இந்த லீலைகள்லாம் அனுபவிக்கிற பாக்கியத்தை நாரதன் கொடுத்தார் அப்படின்னு நலகோபுரம் மணிக்கிறவன் பிரார்த்தனை பண்ணுறாங்க. இது பாகவத்தில் வருது. அதனால் எது இருந்தாலும் ஃபஸ்ட்டு திதிக்ஷஸ்வ பாரத்தை பொறுத்து கொள்ள பழகி கொள்ள வேண்டும். அந்த ஃபஸ்ட் அடி தாண்டினா தான் அடுத்த பக்குவத்தை பகவான் நம்மளுக்கு கொடுப்பான். திதிக்ஷஸ்வ இதை பொறுத்து கொள்ள பழக நம்மளுக்கு வரக்கூடிய லாபம் வராமல் இருக்குது. சரி, நஷ்டமாயிடுச்சு, பரவாயில்ல, அதையும் பொறுத்துக்கும். லாபம் வந்தது, அதையும் பெருசாக சந்தோஷப்படாத. இப்போது கம்சன் என்ன பண்ணுறான், வசுதேவர் வந்து என்னென்னா முதல் குழந்தைய கொண்டு போய் கொடுக்குறாரு. கம்சன் என்ன பண்ணுறான், வேணாம், இந்த முதல் குழந்தையால் எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்து போகிறாரு. அப்பா முதல் குழந்தை பழிச்சதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாரு. கேட்டால் வசுதேவர் சந்தோஷப்படலையா. ஏன்னா இது க்ஷணபித்தம், இது க்ஷணசித்தம், இந்த கம்சன் இது அசத்தியத்தை நம்ப முடியாது, அதனால் எப்போனா புத்தி மாறிடுவான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார் ஒரு பாட்டுக்கு. அதை நம்பலையாம்.
இந்த குழந்தை நம்மளுடைய குழந்தை இல்லை இது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாடுக்கு அப்படி தான் போனாராம். அப்போ உடனே நாரதர் வந்து சொன்ன உடனே கம்சன் கொண்டு வா அந்த குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீர்த்திமான் அந்த குழந்தைய அநியாயமாக வதம் பண்ணிட்டான். அதுபோல் 6 குழந்தைகளை வதம் பண்ணிட்டான் கம்சன். அப்போ அந்த சாதுக்களால் எதை துறக்க முடியாது, கிம் துஷ்டஜா, எதை சாதுக்களுக்கு வந்து எதை துறக்க முடியாது, மனசை சமநிலையில் வச்சுக்கிறவனுக்கு எதை பொறுத்து கொள்ள முடியாது அப்படின்னு அந்த பதம் வருதாங்க. வசுதேவர் அப்படி பொறுத்து கொண்டாராம். தன் கர்மவினை இந்த குழந்தை நம்ம குழந்தை இல்லை அப்படின்னு இருக்குது, சரி ஓகே இந்த குழந்தைலாம் சாகணும் இருக்குன்னா அதை பொறுத்து கொள்வோமே அப்படின்னு சொல்லிட்டு அது அனுபவத்தில் இருந்தாராம் வசுதேவர். எவ்வளோ பெரிய துக்கம் அது, புத்திர மரணம் இருக்குது, கண்ணுக்கு எதிராக தன் புத்திரனை சாவடிக்கிறான எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதை பொறுத்து கொள்ள பழகிட்டாராம் வசுதேவர். அதான் ஒரு அதர்மிஷ்டனாக அவன் எந்த கொடுமையும் செய்ய தயாராக இருப்பான். அப்பாவே ஜெயிலில் போட்டான், தங்கையுடைய குழந்தையை கொல்ல நினச்சான் பாருங்க. தன் உயிரை காப்பாற்றுறதுக்காக அது போல் கொடூரமானவர்கள் எதை வேணாலும் செய்வாங்க. அப்படி மிருகத்தனம் வாழ்ந்தவர்கள், அசுர சுபாவம் உடையவர்கள். கம்சன் அசுரன், ஆளணிம் என்ற அசுரன் இப்போ தான் மனுஷனாக வந்திருக்கான். துவாபரத்தில் நிறைய பேர் ராஜாக்கள் வடிவத்தில் அசுரர்கள் தான் பிறந்திருந்தாங்களாம். இரண்யகசிப்பு தான் சிசுபாலனாக பிறந்திருந்தான், ராவணன் தான் சிசுபாலனாக பிறந்திருந்தான். அப்படியே கும்பகர்ணன் என்ற ராட்சசன் தான் வந்து தந்தபக்தரனாக பிறந்திருந்தான். அதுவும் மனுஷ வடிவத்தில் இருக்கிற அசுரர்கள் துவாபரத்திலே வந்துட்டாங்க. கலியுகத்தில் சொல்லவே வேண்டாம். கலியுகத்தில் எப்படி இருக்கானா, அகாசுராயந்தி சாட்டிய துஷ்கர்மகாரினகா, பகவானே முழுங்க பார்த்த அகாசுரம் போல் இன்றைக்கி யார் ஏமாறவங்க அவங்கள மொழிகள்லாம் ஏமாத்திடலாம் அப்படின்னு நினைக்கிற அப்படிப்பட்ட கெட்ட காரியங்களை செய்யக்கூடிய துஷ்டர்கள், அகாசுரன் போன்ற துஷ்டர்கள்லாம் இந்த கலியுகத்தில் மனுஷனாக பிறந்திருக்காங்க அப்படின்னு பாகவத மகாத்மத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நல்லா புரிஞ்சு என்ன எதுக்காக சொல்ல வந்தீங்க. வசுதேவர் எப்படி பொறுத்து கொண்டார், அது பிரார்த்த கர்மம் அனுபவிக்கணும் இருக்குது, அதை பொறுத்து கொண்டார். அப்படி தான் இருப்பாங்க மகாத்மா. அதனால தான் அவர் வயத்தில் பகவானை பிறந்தார் வாசுதேவனாக. சரி, அப்போ சரித்திரங்கள்லாம் படிக்கும்போது உடனே அப்படியே மந்திரத்தில் மாங்காய் பறிக்கிற மாதிரி உடனே வியாதி குணமாயிடணும், உடனே கஷ்டம் நீங்கணும் அப்படின்னு மகாத்மாக்கள் வந்து எடுத்தோடனே அதை விரும்ப மாட்டாங்க. அதை வந்து என்னென்னா பொறுத்து கொள்ள பழகிப்பாங்க. ஆனால் அவங்களால போக்கிக் கொள்ள சக்தி உண்டு, ஆனால் போக்கிக் கொள்ள மாட்டாங்க. அப்படி தான் மகாத்மாக்களே வாழ்ந்துருக்காங்கன்னா நாம் எப்படி இருக்கணும், நம்ம சக்தி இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பொறுத்து கொள்வா அதை பழகிக்கணும். அதுதான் பாகவதம் சொல்லிக் கொடுக்குற விஷயம். அதனால் யாருமே வந்து உபன்யாசம் பண்ணுறதை வச்சோ இல்லை அவங்களுடைய பேச்சுக்களை வச்செல்லாம் மயங்கக்கூடாது. உபன்யாசம் பண்ணுறதை வச்சு ஓரளவுக்கு தெரியும், ஏன்னா மனசுக்கு தானே வாக்கில் பேசுகிறாங்க. இதே புஸ்தகத்திலேருந்து உபன்யாசம் பண்ணுறாங்க பாரு, அவங்கள நம்ம புரிஞ்சிக்க முடியாது. வெளிப்புறமான உபன்யாசத்தை வச்சு நம்ம அவங்கள எடப்பட முடியாது. அந்தரங்க வாழ்க்கையில் பார்த்தா தான் அவங்க யார் என்ன ஏதுன்னு எல்லாமே தெரியும். பர்சன்டேஜ் தீர விசாரிப்பதே மெய். வெளியில் பார்த்தா அவங்க பகையாக இருப்பாங்க, ஆனால் அந்தரங்கத்தில் பார்த்தா கிருஷ்ண அனுபவத்தில் இருப்பாங்க, ராம அனுபவத்தில் இருப்பாங்க. அது நம்மளுக்கு தெரியாது. யார் எப்படி இருப்பாங்க நம்மளுக்கு தெரியவே தெரியாது. வெளிப்புறமாக பார்த்து நம்ம எடப்படவே கூடாது. உபன்யாசத்தை கேட்டு நம்ம எடப்படக்கூடாது. அதான் சொல்கிறேன், நம்மள அப்படிப்பட்ட மகாத்மாக்களை கண்காணிக்கிறதுக்கு பல பேர் இருக்கலாம். ஆனால் என்ன தான் 1000 கண்களோடு அவரில் பார்த்தாலும், இப்போ என்ன கூட வாட்ச் பண்ணுறது 1000 பேர் இருக்காங்கன்னா வெளிப்புறமாக தான் பார்க்குறாங்க. ஆனால் யாருக்கு தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா, சில பிரபுபாதா, ஸ்ரீ அண்ணா இவர் மகாத்மாக்கள்லாம் அவங்கள்ட்ட நெருங்கி பழகுனவங்க தான் அவர் யாருன்னு தெரியும். ஸ்னிக்தஸ்ய சிஷ்யஸ்ய குரவோ குஹ்யம் அப்பிதான், இல்லைன்னா புரிஞ்சிக்க முடியாது யாருமே. அதனால் வெளிப்புறமாக பார்த்து எந்த மகாத்மா யாரும் உபன்யாசம் பண்ணுறதை வச்சோ நல்லா இது பண்ணுறதை வச்சோ பேசுறதை வச்சோ நாம் அணிக்க முடியாது. சிலதே ஒருத்தர் பார்த்தா பரம லௌகிகம் பேசின்னு இருப்பாங்க, ஆனால் இருதயத்தில் தாரியாக பார்த்தா கிருஷ்ண பக்தி அவங்களுக்குள்ளே ஓடின்னு இருக்கும். ஏன்னா வெளிப்புறமாக வேஷமாக அவங்க என்ன பண்ணாங்க, உலக பிரகாரமாக, அதாவது கிரியாசு எத்வத் சரணார விந்தையோ ஆவிஷ்ட சேதா ந பவாய் கல்பதே. கிரியாசு எப்போ தான் அவங்க எல்லா கிரியைகள் எல்லா குடும்ப காரியங்கள்லாம் செய்வாங்க, எல்லாம் வேலைக்கு போவாங்க, சாப்பிடுவாங்க, உத்தியோகம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஆனால் பார்த்தா அவர்கள் திருடர்கள். ஆவிஷ்ட சேதா இதில் பகவானுடைய சரணார விந்தையோர் ஆவிஷ்ட சேதா, கிருஷ்ணனுடைய சரணார விந்தங்கள்லேயே மனசை பதிய வச்சவங்களுக்கு மறுபிறப்பே கிடையாதான். ஆனால் வெளிப்புறமாக பார்த்தா என்னென்னா லௌகிகவாதி மாதிரி வேஷம் போட்டுருக்காங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே கிருஷ்ண அனுபவம் தாரையாக ஓடிட்டு இருக்குது. இவரெல்லாம் நம்ம என்னன்னு சொல்கிறது, இதுதான் பெஸ்ட்டு.
அதனால் வெளிப்புறமாக சிம்பிளாக இருப்பாங்க, உள்ள பெரிய மகாத்மாவாக இருப்பாங்க. அதனால் வெளிப்புறமாக வச்சு ஒரு உபன்யாசத்தை வச்சோ இல்லை ஒரு அப்படி பேசுறதை வச்சோ நம்ம கணிக்கவே முடியாது. நல்லா புரிஞ்சு ஓரளவுக்கு அப்படி கணிச்சாலும் ஓரளவுக்கு தான் கணிக்க முடியுமே தவிர அப்படி அந்தரங்கம் என்னென்னு தெரியாது. அப்படி நெருங்கி பழகினவங்களுக்கு தான் அவர் யார், என்ன மகாத்மா, எப்படி இருக்கார், எந்த பக்குவத்தில் இருக்காரு, அப்படிப்பட்டவங்களுக்கு தான் தெரியுமே தவிர வெளிப்புறமாக பார்த்து நம்ம ஏமாந்துடக்கூடாது. அப்படி தான் எவ்வளோ சாமியாரத்தில் போய் ஏமாந்துடுறாங்க நிறைய பேர். அதுமாதிரி வெளிப்புறமாக பார்த்து ஏமாந்துடக்கூடாது. சரி, அதனால் நமக்கு வரக்கூடிய துன்பங்களோ இன்பங்களோ எல்லாத்தையும் பொறுத்து கொள்ள பழகி சீதோஷ்ண சுகதுக்க தான் ஆகமா அபாயினோ அனித்யாஸ்தா ஸ்திதிக்ஷஸ்வ பாரத. ஒரு பையன் நம்மளுக்கு நம்ம சங்கத்தில் இருக்கிற ஒரு பையன்தான், அவனுக்கு ஜுரம் வந்தது, பயங்கரமான ஜுரம், ரொம்ப கஷ்டப்பட்டான். உடனே மருந்து மாத்திரை எதுவும் எடுத்துக்காமல் அப்படியே தூங்கிட்டு அப்படியே எழுந்துட்டு அப்படியே போனேன். ஏன் மருந்து மாத்திரை எடுத்துக்கலாம், இருக்கட்டும், அந்த வியாதிகளை அனுபவிக்கணும் இருக்குது. ஆனால் நம்ம சங்கத்தில் இருக்கிறா போல். அப்போது அந்த அப்படின்னு போது அப்புறமா அது சரியாக போயிடுச்சு. அவர் நம்ம சங்கத்தில் தான் இருக்கார். இருந்தாலும் அவர் அந்த வியாதி அப்படியே விட்டார். ஹாஸ்பிட்டலுக்கு போய் சரி பண்ணலாம், பணம் இருக்குது, எல்லாம் பண்ணிடலாம், வேணாம், அந்த ஜுரத்துலேயே படுத்துன்னு அப்படியே இது பண்ணிவிட்டு அப்படியே கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு போயிட்டார். அது தன்னாலே சரியாக போச்சு அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்கார். நம்ம சங்கத்தில் இருக்கிற ஒருத்தர் இருந்திருக்கார். அது மாதிரி பகவத் பக்தர்கள் நம்ம உடம்புல சக்தி இருக்க வரைக்கும் பொறுத்துப்பாங்க. இல்லை அப்படி பொறுத்து கொண்டால் வியாதி முத்திடுமே, அப்படி ஆகிடுமே, இப்படி ஆகிடுமே, அப்படி பயப்படுறவங்களுக்கு தான் கண்டிப்பாக. அதனால் அப்படி உங்களுக்கு பயம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது தான் பெஸ்ட்டு. அப்படி பயம் இருந்தால் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட் எய்டு ரொம்ப முக்கியம். அது நம்ம கண்டிப்பாக சரி பண்ணி தான் தீரணும். அதுக்காக நம்ம இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடையணும்னு அந்த தைரியம் இருந்தால், தத்தே தைரியம் து அதவா தீரர், அப்படிப்பட்ட தீரர்களுக்கு, அப்படி பகவானிடத்தில் திருட விசுவாசம் உள்ளவர்களுக்கு, கிருஷ்ண பக்தி பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன். அதனால் இது எல்லாரும் கடைப்பிடிக்கணும்னு நான் சொல்ல வரல. நல்லா புரிஞ்சுக்கோ, தப்பாக புரிஞ்சிக்கூடாது. அதனால் இவர் தான் இப்படி சொன்னார் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நான் அப்படி சொல்ல வரல, புரிஞ்சுக்கணும். அந்த சாமர்த்தியம், அதாவது என்னென்னா, பகவானத்தில் திருட விசுவாசம் உள்ள, பக்தியில் முன்னேற்றம் அடையணும், ஞானத்தை அடையணும் அப்படின்னு நினைக்கிற தீவிரமாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கே சில விஷயங்களை பட்டிருப்பாங்க, தெரிஞ்சுப்பாங்க. அப்படிப்பட்டவங்க எந்த கஷ்டம் வந்தாலும் பொறுத்து கொள்ள பழகிக்கணும். கண்டிப்பாக இது எல்லாருமே பொறுத்து கொள்ள தான் பழகணும். ஏன்னா பகவானே அதான் உபதேசம் பண்ணுறான், திதிக்ஷஸ்வ பாரத்தை, பொறுத்து கொள்ள பழகிக்கும் அப்படி தான் சொல்கிறான். அது அபியாசம். ஏன்னா பகவான் சொன்னது, நான் சொன்னது கிடையாது. அதை நம்ம பக்குவப்படுத்தி மகான்களும் அப்படி தான் கடைப்பிடிச்சிருக்காங்க. அந்த வயசான காலத்தை கூட காஞ்சி மகாபரிவா அந்த அனஸ்டேஷியா இது பண்ணிக்காமல் அப்படியே அது யார் ரமண மகரிஷி, அந்த கட்டி இருந்தது இல்லை உடம்புல ஒரு கட்டி இருந்தது, அந்த கட்டியை ஆப்ரேஷன் பண்ணது கூட அனஸ்டேஷியா போட்டுக்காமே அப்படியே ஆப்ரேஷன் பண்ணி அவருக்கு சரி பண்ணாங்க. ஆனால் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ண கூட தெரியல, தேகாபிமானமே விட்டு வராந்தார் இல்லையா. அதான் சொல்கிறேன், அப்படியேப்பட்டவங்களால் முடியும். அதெல்லாம் இப்போ பொறுத்துக்கொள்ள. அதே மாதிரி அதுக்கு சாமர்த்தியம் இருக்கிறவங்களால கண்டிப்பாக முடியும், அதை பொறுத்துக்கொள்ள முடியும். இப்போ அதுக்கு சக்தி இல்லாதவங்க கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு தான் ஆகணும். வெளிப்புறமாக போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு தான் பெஸ்ட்டு. டாக்டர்களை போய் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த சொல்யூஷன் பண்ணிக்கிட்டு அந்த மாத்திரை மருந்து கொடுத்தாங்கன்னா அது சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு. அவர்கள் ஊசி போகிறாங்களோ அது என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்களோ அது ஃபஸ்ட் எய்டு பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு கண்டிப்பாக. அதனால் அதை பண்ணுறவங்க பண்ணிகிட்டு இருக்கட்டும். ஆனால் சக்தி இல்லாதவங்களால கண்டிப்பாக அது முடியாது. சக்தி இல்லாதவங்க கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு தான் ஆகணும். இப்போ சக்தி இருக்குது, உடம்புல சக்தி இருக்குதுன்னா பகவான் கொடுக்குற அந்த கஷ்டங்களை பொறுத்து கொள்வார்கள் மகாத்மாக்கள். அது பக்தியில் தீவிரம் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது சாத்தியமாகும். எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அவங்க பொறுத்துப்பாங்க. சரி, ஓகே. சீதாபதி ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம. சக்தி இல்லாதவங்க கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் ஆகணும். அதுதான் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன், டாக்டர் கொடுக்குற அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். டிஸ்கிரிப்ஷனில் அதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஓகே, சரி. ராம 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 ராம. ஆனால் வெளிப்புறமாக ஒருத்தர் உபன்யாசத்து வருது பேச்சை வச்சு நாம்
எடை போடக்கூடாது. சீதாபதி ராம 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 ராம. பாகவத்தில் நம்ம இவ்வளோ பிரமாணங்கள் சொன்னோம். எப்படி பொறுத்து கொண்டார்கள், யாரெல்லாம் சொன்னோம். நீ வெளிப்புறமாக ரமண மகர்ஷி பற்றி சொன்னோம். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு அப்படிப்பட்ட ஒரு வியாதி, அவருக்கு உடம்பு வந்து பாதிச்சது. ஆனால் அதை எப்படி பொறுத்து கொண்டார் பாருங்க. ஆனால் வெளியில் காண்பிச்சிக்காமல் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு எல்லாருக்கும் அந்த கஷ்டம் வந்திருக்கு. கஷ்டம் இல்லாத மகாத்மாக்களே கிடையாது, எல்லாம் கஷ்டம் வந்திருக்கு. பிரகலாதன் கஷ்டம் வரலையா, ஆனால் பொறுத்து கொள்ளலையா? எவ்வளோ துன்பங்கள் கொடுத்தான் இரண்யகசிபு. நெருப்பில் போடும்போது கூட அதெல்லாம் சகிச்சு தானே போனார். அந்த நெருப்பு பாதிக்கலை. அந்த பயம் நெய்வோபச்சாயது அது வந்து பாதிக்கலை அவங்கள. அது மாதிரி திரௌபதிக்கும் கஷ்டம் வந்தது. அப்படின்னா நான் பகவானை பிரார்த்தனை பண்ணேன், இந்த கஷ்டம் விளக்கிடுது. குந்தி தேவிக்கும் பல கஷ்டங்கள் வந்தது. ஆனால் மேலும் மேலும் கஷ்டங்களே வேணும்னு கேட்குறா குந்தி தேவி. அதனால தான் பக்குவம் அடைய முடியும். அப்படின்னா கஷ்டங்களால் தான் நல்லா பக்குவம் அடைய முடியும். துன்பங்கள் மூலமாக தான். சுகத்தில் வந்து பக்குவம் அடைய மாட்டேன். இந்திரிய சௌக்கியங்கள் இன்னும் அதிகமாகும். இந்திரியத்தில் உள்ள சுவையை, அந்த ருச்சி அதிகமாகவே தவிர இன்னும் சுகத்தை அனுபவிக்கணும்னு ஆசை அதிகமாகவே வழிய சுகத்தில் வந்து பக்குவம் அடைய முடியாது. துக்கத்தில் தான் நல்லா பக்குவம் அடைய முடியும். துக்கத்தில் பக்குவம் அடைகிற மாதிரி சுகத்தில் பக்குவம் அடைய முடியாது. துக்கத்தில் வந்து நல்லா பொறுத்து கொள்ள பழைப்போம். நல்லவங்க யாரும் கேட்டோம், எது அனித்தியம் எது நித்தியம் எல்லாம் தெரிஞ்சிக்க முடியும். துக்கத்தில் தான் நிறைய நம்ம பாடம் கிடைக்கும். அதனால் உலகத்துக்கு அது துக்கமாக தெரியும், ஆனால் அது மகான்களுக்கு சுகமாக இருக்கும். பத்தியா இந்த உடம்பு வியாதி ஒன்றும் இல்லைங்க. ஒரு உடம்புல நம்ம சுத்தம் பத்தம் ஆச்சாரம் பார்க்குறோம். இது உடம்பு நல்லா இருக்கும்போது நல்லா ஒருத்தனுக்கு வந்து என்னென்னா ஒரு லூஸ் மோஷன் ஆகுது, ரொம்ப பலவீனமாயிட்டான். அந்த தண்ணி கூட மொல்ல முடியல, அந்தளவுக்கு தவிழறான். அந்தளவுக்கு லூஸ் மோஷன் ஆகிப்போச்சு, உடம்பு பலவீனமாகி போச்சு. இப்போ அவன் சுத்த பத்தத்தை பார்க்க முடியுமா? அவனாலேயே அவன் கையால் எழுந்து தண்ணி மொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன பண்ணுவான்? அந்த அசுத்தத்துலேயே பிறந்து கிடக்குறான். அந்த லூஸ் மோஷன் போனவன் அந்த அசுத்தத்துலேயே பிறந்து கிடக்குறான். அது வேறு யாராவது ஹெல்ப் பண்ணி கையை பிடிச்சி தூக்கி விட்டு அது கழுவி விட்டால் தான். அப்படின்னா அப்போ அந்த பலவீனத்தில் இப்போ நீ ஆச்சாரம்லாம் அனுஷ்டானம் எங்கே போச்சு? அப்போது எப்பொழுதும் தன்னை தாழ்நிலையிலே நம்ம பணிவாக நம்ம பலவீனமாகவே நினச்சிட்டு நம்ம தாழ்நிலையிலே இருந்தோம்னாவே இதுக்கெல்லாம் இப்போது அந்த சுத்தபத்தெல்லாம் இப்போ பார்க்க முடியல. பற்றியா இப்போ லூஸ் மோஷன் போகிறான் ஃப்ரீயானா அவனால் வந்து என்னென்னா அந்த பாத்ரூம்லேயே இருக்கிறான், அவனால் அந்த டாய்லெட்லேயே இருக்கிறான், அவனால் வெளியே வரவே முடியல. அவன் தண்ணி கூட மொல்ல முடியாத அளவுக்கு பலவீனமாகிட்டான். அப்படின்னா அப்போ சுத்தபத்தெல்லாம் எங்கே போச்சு? டாய்லெட்லேயே குடும்பம் நடத்த முடியும்? இருக்கிறாங்க இல்லையா? அப்புறம் அவனா கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிக்கிட்டு அப்புறமா சுத்தம் பண்ணிக்கிட்டு அப்படியே மொல்ல நடந்து வரான். அப்போது எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லாம் பலவீனம் அடையிற வரைக்கும் தான் நீ ஆச்சாரம் அனுஷ்டானம் நீ சொல்கிறதெல்லாம் இந்த சுகபோகங்கள்லாம் அனுபவிக்கலாம். எல்லாம் பலவீனம் அடைஞ்சிட்ட பிறகு இதெல்லாம் நீ கடைப்பிடிக்கவே முடியாது. அப்போது இந்த ஆச்சார அனுஷ்டானம் ஒன்றும் இல்லை, ஞானம்தான் முக்கியம். அப்போது இந்த பலம் இருக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம் நம்மளுக்கு சாத்தியம். இந்த உடம்பு நம்புறதெல்லாம், இந்த சுகபோகங்கள் எல்லாம், இந்த நாக்கு ருச்சிச்சா சாப்பிட்றதெல்லாம், இதெல்லாம் உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் தான். அப்போ உடம்பு கெட்டு போச்சுன்னா ஒரு சர்க்கரை வியாதி உள்ளவங்க ஏதாவது ஸ்வீட் சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. அப்போ இந்த நாக்கு ருச்சி, இந்த உணவு சத்தியம் இல்லையே, நித்தியமானது இல்லை, இந்த சுகபோகங்களும் நித்தியமானது இல்லைன்னு தெரிஞ்சு போகுது இல்லையா? அந்த வைராக்கியம் அடையணும் இல்லையா? அப்போ நமக்கு ஒவ்வொரு பலவீனங்களும் ஏற்படும் போது நம்ம ஒவ்வொரு பக்குவம் அடையணும். அந்த பக்குவம் அடையும் போது ஆட்டோமேட்டிக்காக அப்போ இந்த சுகபோகங்கள் நித்தியமானது இல்லை, இந்த ஆச்சார அனுஷ்டானங்களும் நித்தியமானது இல்லை. இதுக்கு மேலே நம்ம ஞானத்தை அடைகிறோம் பாரு, எதுவும் நித்தியமானது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறோம் பார்த்தியா, அதுதான் நித்தியமானது. அந்த தெரிஞ்சுக்கிறது தான் நித்தியமானது, அந்த ஞானம்தான். அப்புறமா நீ வந்து நான் அகங்காரத்தோடு அந்த ஆச்சாரத்தை கடைப்பிடிக்க மாட்டேன். நான் எவ்வளோ சுத்தமாக இருக்கிறேன், எப்படி இந்த துணி எமல் படலாம், என் வேஷ்டியில் எப்படி அந்த தீட்டு துணி படலாம், அப்படி இப்படி ரொம்ப ஆச்சாரமாக இருக்கு இல்லையா? ஐயோ இந்த துணியில் படிச்சு உடனே போய் ஸ்நானம் பண்ணணும், அப்படியே துணியோடு போய் ஸ்நானம் பண்ணணும், அப்படி இப்படி ரொம்ப ஆச்சாரம். அது ஒரு ஆக்கிரகம், அதுவும் பிடிவாதமாக கடைப்பிடிக்கணும் இல்லையா? அவள் கோபம் கூட பயணமாக வந்தது, நீ ஏன் அந்த துணியோடு இந்த துணி போடுற அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? வீட்டில் கோபிச்சிடறோம் இல்லையா? எவ்வளோ பேர் பார்க்குறோம். அதே மாதிரி நீ தொடக்கூடாது, நீ குளிக்கலை, என்னை தொடாது, நான் ரொம்ப சுத்தமாக இருக்கிறேன், நான் ஆச்சாரம் அப்படின்னு. அதெல்லாம் எவ்வளோ பிடிவாதம், எல்லாம் நல்லா இருக்கிற வரைக்கும் தான். அதான் சொல்கிறேன். இப்போ லூஸ் மோஷன் வந்துட்டான், ரொம்ப பலவீனமாகிட்டான், கீழே படுத்துட்டான், அப்போ ஆச்சார அனுஷ்டானம் கடைப்பிடிக்க வேண்டியது தானே? இப்போ எழுந்து போய் செய்ய, ஐயோ கையே நகர்த்த முடியல, அந்த நிலையில் இருக்கிறல்ல. அப்போ இந்த தேகாபிமானத்தை முறையில் விட்டுடு.
இந்த தேகத்தில் கடைப்பிடிக்கக்கூடிய இந்த ஆச்சாரம் இதுதான் ரொம்ப முக்கியம். பிடிவாதமாக ஆக்கிரகமாக இது ஒரு அகங்காரமாக கடைப்பிடிக்காத. இதுதான் இந்த தேகமே அனித்தியமானது. அப்புறமா நீ இதை படிக்கிறதுலாம் இதெல்லாம் முக்கியம். இந்த தேகத்துக்கு அப்பாற்பட்டு வா. இந்த திரைகுண்ய விஷயாவே தான் நிஸ்திரைகுண்ய பவார்ஜுனா, இந்த முகுணத்துக்கு அப்பாற்பட்டவனா வருவாயாக. அந்த ஞானத்தை அடை. அப்போ தான் உனக்கு தெரியும். அப்போ அங்கே தான் சாந்தி கிடைக்கும். இதெல்லாம் நித்தியம் இல்லாதது. இதை பிடிவாதமாக கடைப்பிடிக்காது. ஸ்வதர்மா ஆச்சரணம் சக்தியா விதர்மாச்ச நிவர்த்தனம். உன்னால் சக்தி உள்ள மட்டும் சுதர்மத்தை கடைப்பிடிக்கும். அதுக்காக ரொம்ப பிடிவாதமாக அகங்காரமாக மற்றவங்கள மனசை புண்படுத்து நீ அந்த ஆச்சாரத்தை கடைப்பிடிக்கணும் அவசியமே இல்லை. ஆச்சாரத்தை ஸ்வதர்ம ஆச்சரணம் சக்தியா விதர்மாச்ச நிவர்த்தனம். பிறகு துன்பத்தை கொடுக்கணும், அதுலேருந்து வெளியே வந்துடு. விதர்மாச்ச நிவர்த்தனம். அந்த விதர்மத்தை கடைப்பிடிக்காத. பிறகு மனசை துன்பப்படுத்தி நீ அந்த ஆச்சாரத்தை கடைப்பிடிக்காத. தெரிஞ்சு மிதமேத்தியாதனம் சக்தியா மிதமேத்தியாதனம் பிராணம். சாப்பாடு ரொம்ப கம்மியாக சாப்பிடு. இந்த பிராணம் தரிக்கிற வரைக்கும் சாப்பிடு, அதுக்கு மேலே சாப்பிடாது. இதெல்லாம் சொல்கிறார் கபில வாசுதேவர். பாகவத்தில் இதெல்லாம் நம்மளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம கடைப்பிடிக்கிறது தான் பார்த்து கடைப்பிடிக்கணும். அதை சொல்கிற மாதிரி. சரி. ராம 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 ராம். நம்ம புட்டு எப்போ வெளிப்பட்டுறோம்? நம்மளுக்கு பலவீனம் வரும்போது, நோய்கள் வரும்போது அப்போ தான் நம்ம புட்டு வெளிப்படுறோம். நான் அப்படியேப்பட்டவன், நான் 10 பேர் அடிப்பேன், எனக்கு அப்படியேப்பட்ட சாமர்த்தியம், நான் போயாவது வீராதி சுரேஸ்வரன் டக்குன்னு ஒரு நாள் படுக்கலை விட்டேன்னா, எப்பா யாருனா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களாம்ப்பா, கையை பிடிச்சி விடுங்களாம்ப்பா, இப்படி வச்சு விடுங்க அப்படின்னா. இப்போது உடம்பு நல்லா இருக்கும்போது என்ன ஆட்டம் ஆடினேன், ரத்தம் ஓட்டம் இருக்கும்போது. இப்போ ரத்தம் சுருண்டி போகும்போது இப்போ ஒன்றும் பண்ண முடியல. அது எப்போவுமே அந்த பணிவில் எப்பொழுதும் அந்த தன்னை தாழ்மையிலே வச்சுக்கேன். எப்பொழுதுமே அந்த பக்குவத்தில் நம்மளால் ஒன்றும் ஆகாது அப்படின்னு புரிஞ்சிக்க. அது பலவீனம் அடைஞ்ச பிறகு தான் நீ புரிஞ்சுப்பியா. அது ஆரம்பத்திலே இதை புரிஞ்சிக்கிறதுக்கு தான் தானே கௌமாரம் ஆச்சரியத் பிராக்னியா தர்மான் பாகவதானிக. இளமையிலே இந்த பாகவத தர்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பிரகலாத் நம்மளுக்கு உபதேசம் பண்ணுறார். இந்த இளமையிலே இந்த பக்குவம் அடைஞ்சிட்டா எப்பொழுதும் அந்த பணிவில் இருப்ப இல்லையா, தாழ்மை இருப்ப இல்லையா, யாரையும் துவேஷிக்க மாட்டியே, எல்லாத்துலேயும் பகவானுடைய கருணையை பார்ப்பே. கிருபா மாத்திரத்தினாலே. அப்போ காருணிக்காக. அப்போ இந்த சுத்தம் இதெல்லாம் பொறுத்து கொள்ள பழகிக்கணும். இது அப்படி தான் இருப்பாங்க. உலகம்னா ஏற்கு மாறாக தான் இருக்கும். நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் ஆச்சாரமாக இருப்பாங்க, நம்ம இப்படிலாம் இருப்பாங்க, நம்மளுக்கு அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், நம்மளுக்கு எல்லாம் அனுகூலமாக இருக்கும். வீட்டிலலாம் அனுகூலமாக இருப்பாங்க, பத்னிலாம் அனுகூலமாக இருப்பாங்க, பிள்ளைகளாம் அனுகூலமாக இருப்பாங்க, நம்மளுக்கு எல்லாமே எல்லா வசதிகளும் பக்காவாக வரணும். அப்படி இருந்தால் தான் ஆச்சாரத்தை அப்படிலாம் வேணாம். இந்த ஆக்கிரகம் வேணாம், இந்த பிடிவாதம் வேணாம். இதை விட்டுட்டு யதார்த்தமாக வாழ. எத்ருச்ச லாப சந்துஷ்டா. கிடைச்சல சந்தோஷமாக இருக்கு. சரி இப்படிதான் சரி, அதை சரி பண்ணிப்பான், அவள் தான். அதில் பிடிவாதம் வேணாம். ஆச்சார அனுஷ்டானத்தில் பிடிவாதம் வேணாம், ஞானத்தில் பிடிவாதம் வேணும். இவைகள்லாம் இப்படி தான் இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு சர்வத்திர व्यसनापगत्या. எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு துன்பம் வரதான் செய்யும். இதுதான் எல்லாம் அனுகூலமாக அமைஞ்சிட்டாது, பிரதிகூலமாகவும் நடக்கும். ஏன்னா இது துக்காலயம், இது அசாஸ்வதம், நிலையற்ற இந்த உலகம் துக்காலயம், துக்கம் நிறைஞ்சது தான். துன்பங்கள் வரதான் செய்யும், நோய்கள் வரும், துன்பங்கள் வரும், எல்லாமே வரணும். அதை திதிக்ஷஸ்ப பொறுத்துக்கொள். அப்போ என்ன பண்ணணும்? பொறுத்துக்கொண்டு என்ன பண்ணணும்? பகவான் மாம் பிராப்பிய, என்னை அடையத்துக்கு நீ முயற்சி பண்ணு அப்படின்னு தான் கீதையில் பகவான் சொல்லி கொடுக்குறான். இது இப்படி தான் இருக்குன்றான். அதை மாற்றணும்னு நினச்சா நம்ம தான் ஃபெயிலர் ஆகும். அதனால் மற்றவங்களுடைய வைத்தஸில் சம்பாதிச்சுக்கணும். மற்றவங்கள நம்ம குறை சொல்ல வேண்டி வரும். அப்போ மேலும் கீழும் இவங்களையும் பார்ப்போம். நம்ம என்ன உயர்ந்த ஸ்டேட்டஸ், இவங்களாம் தாழ்ந்த ஸ்டேட்டஸு, சரி இவங்களாம் தீண்டத்தக்காதவங்க, அப்படி இப்படின்னு இந்த பேதம்லாம் பார்க்க வேண்டியது வரும். அப்போ நம்ம மற்றவங்களுக்கு எப்போவுமே நம்மளை பார்த்தா பச்சை மிளகா பாற மாதிரி பார்ப்போம். நம்மளெல்லாம் தீண்டக்கூடாதுன்னு சொல்கிறான் இவனா அவ்வளோ சுத்தமான பிராமணன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, இவனை எதிரியாக நினைப்பாங்க. அதெல்லாம் பார்க்கக்கூடாது. எப்போவுமே இந்த இரட்டைகளை கடந்து போவோம். இந்த ஆச்சார அனுஷ்டானம், அதே சமயத்தில் முக்குணங்களான மாயை, இவைகள்லாம் கடந்து என்றைக்கு தான் போக போகிறேன்? எப்பொழுது இரட்டைகளுக்குள்ளே இந்த முக்குணங்களுக்குள்ளே எத்தனை நாள் தான் உழல போகிறேன்? அதனால் எல்லாமே பலவீனம் அடைகிற வரைக்கும் தான். அது பலவீனம் அடைஞ்சிட்ட பிறகு அதே பிராமணன் லூஸ் மோஷன் ஆகுது, இது பண்ண சொன்னேன். இப்போ நான் சொன்னேன் பலவீனம் அடைஞ்சிட்ட பிறகு இன்னொருத்தர் கையை எதிர்பார்க்குறானே, ஒரு சொம்பு தண்ணி வேணும்னா கூட, அம்மா ஒரு சொம்பு தண்ணி எடுத்துனோம்மா அப்படின்னு. ஏன் எழுந்து போய் எடுத்துக்க வேண்டியது தானே? முடியல. எல்லாம் பலவீனம் அடைகிற வரைக்கும் ஆஹா ஓஹோன்னு சொல்லலாம். நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன், நான் ரொம்ப சுத்தம், நம்ம ரொம்ப ஆச்சாரம் கடைப்பிடிக்கிறவன், நான் ரொம்ப பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கிறவன், என்னுடைய இமேஜ் என்ன எல்லாம் சொல்லலாம். ரத்த ஓட்டம் நல்லா இருக்க வரைக்கும். விழுந்துட்ட பிறகு பாரு, இன்னொருத்தர் யாருன்னா எதிர்பார்த்துருந்தா உன் ஆச்சார அனுஷ்டானம்லாம் அங்கே எதுவும் கூட உதவாது. உன் ஆச்சார அனுஷ்டானம்லாம் அங்கே கடைசி காலத்தில் நகி ரக்ஷதி, அதெல்லாம் அப்போதைக்கு காப்பாற்றாது. துக்குருங்கரணே, துக்க காலத்தில் நகி ரக்ஷதி துக்குருங்கரணே. அப்படின்னா பஜகோவிந்தம். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரையும் அதை தான் சொல்கிறார்.
பகவானை வழிபடு. பகவானுக்கு இருக்கிற அந்த பக்குவத்தை மார்பிளே உதச்ச பிருகு மகரிஷி வந்து மார்பிளே உதச்ச போது பகவான் அதை பொறுத்து கொண்டாலே அந்த திதிக்ஷஸ்வை இந்த சிரமங்களையெல்லாம் பொறுத்துக்கொள். நம்ம வீட்டில் எல்லாமே சுத்தபத்தமாக இருக்கும் அப்படிலாம் எதிர்பார்க்கக்கூடாது. இல்லை அப்படியும் இப்படியும் தான் இருப்பாங்க. அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அவ்வளோதான். சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் எல்லாம் வரதான் வரும். அதை சகிச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் ஆச்சாரத்தை கடைப்பிடி. இல்லைன்னா மற்றவங்களுக்கு எல்லாம். ஆனால் எல்லா இடத்துலையும் அன்பு காட்டுறது தான் ரொம்ப முக்கியம். வெளிப்புறமான இந்த சடங்கு சம்பிரதாயம் இந்த ஆச்சாரங்களை கடைப்பிடிக்கிறத காட்டிலும் உள்ளளவில் எல்லார் மனசையும் குளிர வைக்கிறது தான் முக்கியம். எல்லாரையும் சந்தோஷப்படும். அவங்களுடைய மனசை கஷ்டப்படுத்தாமல் நம்ம ஆச்சாரத்தை கடைப்பிடிக்கணும். அதான் சொல்கிறார். அப்படி கஷ்டப்படுத்தாமல் யாருக்கு ஆச்சாரத்தை கடைப்பிடிக்கிறாங்களோ அவர்கள் தான் பக்குவம் அடையத்துக்கு தகுந்தவர்கள். உண்மையான ஞானத்தை அடையத்துக்கு சிறந்த பக்குவம் அடையத்துக்கு தகுந்தவர்கள் அவங்க தான் அதுக்கு அருகதை உடையவர்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. எவன் கோபத்துடைய வேகத்தையோ காமத்துடைய வேகத்தையோ தடுக்கிறதுக்கு சக்தி இல்லாதவனோ அவன் இந்த ஆத்ம சாதனைக்கு தகுதியற்றவன். காமத்தை அடக்க சொல்ல கோபத்தை அடக்க காமக்குறத்தினுடைய வேகத்தை எவன் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சவனோ அவன் தான் ஆன்மீக சாதனைக்கு தகுந்தவன் அப்படின்னு கீதையில் பகவான் சொல்கிறார். காமக்ரோத உத்வேகம் அதை தடுக்கணும். அந்த வேகத்தை தடுத்துக்கொள் அப்படின்றார். அப்போ அதெல்லாம் அப்படின்னா காமம் வரும் கோதம் அதெல்லாம் பொறுத்துக்கொள்ள. அதுதான் திதிக்ஷஸ்வன்னு சொல்கிறது. இங்கே அதை பொறுத்துக்கொள்ள பழக்கிறவங்க தான் இந்த ஆச்சாரம்லாம் பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் பரவாயில்ல முடிஞ்ச வரைக்கும் கடைப்பிடிப்பாங்க. இல்லைன்னா பகவத் இஷ்டம் அப்படின்ட்டு விட்டு போயிட்டே இருப்பாங்க. அவர் பாட்டுக்கு அவர்கள் ஞானத்தை அடைவார்கள். அவர்கள் தான் அப்படியேப்பட்ட எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி எந்த இடத்துலையும் அனுகூலமாக ஆக்கி கொள்ள முடியும். இல்லை எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் நான் எல்லாம் அனுகூலமாக இருந்தால் தான் நான் வாழ்வேன், இல்லாட்டி வாழ முடியாது, அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது வேலைக்கு ஆகாது. எல்லாம் இடகுடமாக தான் இருக்கும். அதில் நீ அனுகூலமாக ஆக்கிக்கணும். அவ்வளோதான். அதில் அட்ஜஸ்ட் பண்ணி வாழறது தான் வாழ்க்கை. அதனால் இவன் தீண்டத்தகாதுன்றோம், அவனை பிடிக்கல இவனை பிடிக்கலன்னு சொல்கிறதும் அதெல்லாம் முட்டாள்தனம். அப்போ ஞானத்தையே அடைய முடியாது. நீ எப்போதாலும் இந்த ஆச்சாரம் சந்தையை கட்டின்னு இருக்க வரைக்கும் வயசான காலத்தில் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாத போது நீ ரொம்ப கஷ்டப்படுவ. அதனால் ஏன்னா எல்லாமே அனுகூலமாக இருக்காது, பிரதிகூலமாக தான் நிறைய இருக்கும். அனுகூலமாக இருக்கிறத காட்டிலும் துன்பங்கள் தான் அதிகமாக இருக்குது. துக்காலயம் இது பிரதிகூலமாக தான் நிறைய இருக்கும். ஆமாம், அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு சாமர்த்தியம் இருந்தால் எல்லாத்தையும் பொறுத்து கொள்ள பழகிக்கும். அதுதான் ஒரே வழி. அதுதான் திதிக்ஷஸ்வ பாரதான் பகவான் சொல்கிறார் கீதையில். சரி, ஓகே. ராம 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 டைம் ஆகிடுச்சு இல்லையா? ராம 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 ராம் சீதாபதியே ராம 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 ராம் 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 ஸ்ரீ ராமநாம சங்கீர்த்தன் கி ஜெய், ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய், சவரசாதமொழி கி ஜெய். ராம 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 ராம. நிறைய சொல்லலாம், ஆனால் வேணாம். போதும் இது. ராம 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 ராம.